Yes, good evening, good evening, good evening, good evening all, good evening everyone, good evening ma, very good evening. Yes, good evening to all, good evening to all. Yes, good evening ma, good evening everyone, good evening Ramaha, where are you Ramaha, என்னாச்சு? Good evening sir, Sweta, yes. எல்லாரும் like the session மா, session like பண்ணுங்க, share the session. யா நிறைய பேரு joined ஆயிட்டேன்னு நினைக்கிறேன், yes. Good evening Sagastra, Tamil Selvi, hi அண்ணா. Hitesh, good evening, sir. Sweta, good evening. Jivajivi, good evening. Priyadarshini, good Ramaha, teeth pain, okay. Priyadarshini, good evening. Ramaha, good evening. Durga Devi, good evening. Harini, good evening, sir. So, Divya, good evening, sir. Sir, when we complete the portion, போர்ஷன்னா இப்போ வந்து பிரசன்ட் கொலிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ நாளைக்கு கொலிஷன் இருக்கும் இன்னைக்கு கொலிஷன் இன் ஒன் டே ரைட் எல்லாரும் ஜாயின் பண்ணமா ஸோ போர்ஷன் வந்து கண்டிப்பாமா நான் வந்து ட்ரை பண்றேன் ஓகே முடிஞ்ச வரைக்கும் லைக் டிசம்பர் ரன்னிங்க்கு முடிக்கிற வரைக்கும் பார்க்குறேன் கண்டிப்பாக வியூலாம் we're trying our best to complete the portion சார் பெய்ட் பேட்ச் கொடுக்குற கண்டென்ட் யூடியூப் பேட்ச் கொடுக்கும் கண்டிப்பா அதுல டவுட்டே இல்லாமா ஒரு பேட்சுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும் ஓகே சார் எப்போ சிலபஸ் ஃபினிஷ் பண்ணுவோம் கண்டிப்பா வில் கம்ப்ளீட் மா டோன்ட் வரி யா சந்திரான் குட் ஈவினிங் சார் யுலா குட் ஈவினிங் யா ஸோ வில் ஸ்டார்ட் த செஷன்மா இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் டாபிக் கொலிசன் ஓகேவா ஸோ கொலிசன் டாபிக் ஒரு நம்ம கொலிசன் ஓகேவா ரைட் ஸோ கொலிஜன் சாப்டருக்கு முன்னாடி ஜஸ்ட் நம்மளோட ஆப் பத்தி கோர்ஸ் பத்தி பார்க்கலாம் யா கௌரி சங்கரி குட் ஈவினிங்மா குட் ஈவினிங் வெரி குட் ஈவினிங்மா யா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லைக் நம்ம ஆப்ல லைக் பிஎம்டி பிரெய்னி மீடிக் ஆப்ல வந்து பார்க்கும்போது லைக் நிறைய கோர்சஸ் அவைலபிளா இருக்குமா இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் அண்ட் அஃபோர்டபுள் கண்டிப்பா ரெக்கமெண்ட் யூ கைஸ் அதுல வந்து ஃபர்ஸ்ட்டுமா பிசிக்ஸ் பிளஸ் கெமிஸ்ட்ரி பேக்கேஜ் இல்ல தனியா பிசிக்ஸ்க்கு ஒரு பேக்கேஜ் இல்லைன்னா தனியா கெமிஸ்ட்ரிக்கு ஒரு பேக்கேஜ் அவைலபிளா இருக்கு அது எல்லாமே ஃபுல் டேர்ம் பேக்கேஜ் வேணும்னா கண்டிப்பா ப்ராஜெக்ட் 720 அதுல லைக் உங்க ஃபுல் டேர்ம் கோர்ஸ் மென்டர்ஷிப் அதெல்லாம் எல்லாமே இருக்கும் அது எல்லாமே டெஸ்ட் சீரிஸ்மா லாஸ்ட் மந்த் வந்து அந்த அக்டோபர் கன்சிஸ்டன்ட் அவார்டு லைக் வின்னர்ஸ் வந்து பார்க்கும்போது துர்காதேவி அண்ட் டாக்டர் துர்காதேவி அண்ட் கிருத்திகா காட் திஸ் டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் பேட்ச்ல இதுல வந்து உங்களுக்கு 16 பார்ட் டெஸ்ட் 25 மார்க் டெஸ்ட் அது இல்லாம 88 சாப்டர் வைஸ் டெஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ சொல்யூஷன்ஸ் ஃபார் எவ்ரி டெஸ்ட் எல்லாமே இங்க கிடைக்குமா ரைட் அதுக்கப்புறமா பிஎம்என்டி பவர் பேக் பிஎம்என்டி பவர் பேக் ப்ரோ மேக்ஸ் பிளான் ப்ரோ பிளான் பேசிக் பிளான் இது வந்து புக்ஸ் மெட்டீரியல் என்சிஆர்டி ஓகேவா ஸோ லைக் நீட் மெட்டீரியல் எல்லாமே இதில் கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஃப்ரீ ரிசோர்ஸ் அம்மா ஸோ நான் முன்னாடி தரவே சொன்னோமா ஸோ நம்மளோட கண்டென்ட்மா ஓகே நீட் நாயகன் 2026 ஸோ நீட் நாயகன் 2026ல நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் அம்மா இதுல வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி போயிட்டீங்கன்னா ஸோ நான் முன்னாடி தரவை கூட சொல்லியாச்சுமா பை நவ் ஃபார் ஃப்ரீ பை நோ ஃபார் ஃப்ரீ செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஓடிபி ஃபோன் நம்பர் கொடுங்க ஓடிபி வரும் ஓடிபி என்டர் பண்ணா கண்டிப்பா அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நீங்க இல்லைன்னா கூகுள் லைக் மெயில் ஐடி கூட லாகின் பண்ணி okay, நம்மளோட கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் கேட்டாருமா நோட்ஸ் எங்க கிடைக்கிறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு நம்ம கிளாஸ் நோட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும் ரைட் த பெஸ்ட் குவாலிட்டி நோட்ஸ் இன் இந்தியாவில் ரைட் ஸோ இப்போமா வில் கோ டு த கொலிசன் டாபிக் எஸ் பரணி எவ்ரி மந்த் கன்சிஸ்டன்ட் ஸ்டூடெண்ட் பண்ணுவீங்களா எஸ் செலக்ட் பண்ணுவீங்களா கண்டிப்பா நோ டவுட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பா ஸோ லைவ் யூடியூப் லைவ் செஷன்ஸ் கன்சிஸ்டன்சியா யார் பார்க்குறாரோ யார் நல்லா காமெண்ட் செஷன்ல நல்லா நல்லா ஆன்சர் பண்றாரோ அவங்களுக்கு கண்டிப்பா பெஸ்ட் கன்சிஸ்டன்ட் அவார்டுன்னு சொல்லிட்டு கண்டிப்பா 2 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணுவாங்க நோ டவுட்மா சப்போர்ட்டிங் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே லைக் பண்ணுமா ஆல்சோ எவ்ரி ஒன்
கிரியேட் பண்ணுங்க. ரைட். வி வில் ஸ்டார்ட் தி கொலிஷன்மா வித்தவுட் வேஸ்டிங் த டைம். ரைட். எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுமா கொலிஷன் டாபிக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கொலிஷன் டாபிக் வந்து பார்க்க போறோம். ஸோ வாய்ஸ் கிளியரா இருக்குமா? எல்லாம் செக் பண்ணுங்க. வாய்ஸ் கிளியரா இருக்கா? வாய்ஸ் கிளியரா இருக்குமா? ஒரு டைம் செக் பண்ணுங்க. வாய்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கா? ஆல் கிளியர் எல்லாம் வெரி குட்மா. ரைட். ஸோ நல்ல பரமா எலாஸ்டிக் கொலிஷன். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து வாய்ஸ் கிளியர் நிதேஷன். வெரி குட் நிதேஷன். ஓகேவா? வெரி குட்மா. எக்ஸலென்ட்மா. ஓகேம்மா. ரைட். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட்மா எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? கொலிஷன் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா. ஸோ ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 4 மார்க் தாராளமா கிடைக்கும். எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்மா எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கொலிஷன். ஃபர்ஸ்ட் ஒன்மா எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னமா ஜீவஜீவி எலாஸ்டிக் கொலிஷன். எல்லாரும் கவனிடுங்க. என்ன எலாஸ்டிக் கொலிஷன் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துமா எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? ஸோ 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். நோட் பண்ணுங்க எல்லாரும். எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துமா மூமென்டம். ஓகேவா? ஸோ மூமென்டம் வந்து ஓகேவா? மூமென்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்டு. ஓகேவா? மூமென்டம்மா மூமென்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்டு. ஓகேவா? த்ரூ அவுட் த கல்ச்சர். ஸோ கொலிஷன் ஃபுல்லாவே த்ரூ அவுட் த கொலிஷன்மா த்ரூ அவுட் த கொலிஷன். நல்லா பாருமா. த்ரூ அவுட் த கொலிஷன். ஸோ த்ரூ அவுட் த கொலிஷன் ஓகேமா? என்ன கான்ஸ்டன்ட்மா? கன்சர்வ்டு மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ். ஸோ மொமெண்டம் வந்துமா ரிமைன்ஸ் கன்சர்வ்டு. ரமஹா கேட்கிறாரு வாட் இஸ் த மொமெண்டம் தலைவா? இப்போ மொமெண்டம்ல என்ன மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டம். ஸோ மொமெண்டம் ரிமைன்ஸ் கன்சர்வ்டு த்ரூ அவுட் த கொலிஷன். த்ரூ அவுட் த கொலிஷன். Okay. So, yeah, GBGB. So, momentum equal to mass into velocity. Okay, momentum remains conserved. Okay, throughout the collision. Collision full-ஆவே momentum வந்து conserved. Don't worry. Question solve பண்ணும்போது உங்களுக்கு ரமஹா கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் ரமஹா momentum remains conserved. Momentum வந்து elastic collision-ஆ நீங்க இந்த 2 பாயிண்ட் ரிமெம்பர் பண்ணணும். எலாஸ்டிக் collision momentum வந்து remains conserved throughout the அதுக்கப்புறம் ரமஹா initial kinetic energy will be equal to final kinetic. Okay, so initial kinetic energy is equal to initial kinetic energy initial kinetic energy is equal to final kinetic energy. Okay ma இப்படி பாருமா கிராஃப் கூட சொல்லலாம். கிராஃப் கூட டீச் பண்றா கண்டிப்பா பாருங்க. ஒண்ணுலமா இது x axis இது y axis. அதே மாதிரி x axis இது y axis. ஓகேவா? அப்புறமா நெக்ஸ்ட் வந்துமா பாருங்க. ஸோ நல்லா பாருமா எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ மூமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ் த்ரூ அவுட் த கொலிஜனமா மூமெண்டம் வந்து ரிமைன்ஸ் சேம். அதுக்கப்புறம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்மா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்க இந்த இது வந்து லைக் எக்ஸ் ஆக்சிஸ் வந்துமா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மூமெண்டம், ஒய் ஆக்சிஸ் வந்து டைம். ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஓகேனா கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் டைம். ஃபர்ஸ்ட் கிராஃப் நம்ம மூமெண்டம் வர்சஸ் டைம் கிராஃப். செகண்ட் வந்து செகண்ட் கிராஃப் வந்து கைனெட்டிக் எனர்ஜி வர்சஸ் டைம் கிராஃப். பட் நல்லா இம்பார்ட்டன்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா இது ஆக்சுவலி மூமெண்ட் கிடையாதுமா மூமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். ஓகேவா? எல்லாம் ஃபோக்கஸ் பாருங்க மூமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். அதே மாதிரி கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். அதே மாதிரிமா கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ரமஹா ரமஹா நல்லா பாருங்க ரமஹா.
மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்ட் லைக் அ கான்ஸ்டன்ட் த்ரூஅவுட் த கொலிஷன். அஹ்மா சஹீம், குட் ஈவினிங். யாஹ்! சோ இது பாரும்மா, சோ இங்க பாருங்கம்மா, டைம் எப்படிம்மா டைம் வந்து மாறும். டைம் வந்து சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அஹ்மத். பட் மொமெண்டம் பாருங்க, மொமெண்டம் வந்து கன்சர்வ் த்ரூ அவுட் த கொலிஷன். கொலிஷன் ஃபுல்லாவே மொமெண்டம் வந்து த்ரூ அவுட் த மொமெண்ட். பிரியா, குட் ஈவினிங். சோ மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்மா த்ரூ அவுட் த கொலிஷன். அப்புறமா நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறமா இனிஷியலி அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து ஓகேம்மா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து இதும்மா, இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஓகேவா? இனிஷியல் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி அம்மா சேம். நல்லா பாருங்க. இனிஷியலும், ஃபைனலும் கைனடிக் எனர்ஜி வந்து சேம். புரியுதா? இனிஷியலும் அண்ட் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து சேம். சோ இதுதான் எலாஸ்டிக் கொலிஷன். சோ எலாஸ்டிக் கொலிஷன்ல 2 பாயிண்ட் வந்து நீங்க ரிமெம்பர் பண்ணணும். 2 பாயிண்ட் மட்டுமா எல்லாரும் ஞாபகம் பண்ணணும். கண்டிப்பா ரிமெம்பர் பண்ணணும். என்னென்ன பாயிண்ட்மா? சோ மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்ட் த்ரூ அவுட் த கொலிஷன். சோ கொலிஷன் ஃபுல்லாவே மொமெண்டம் வந்துமா ரிமைன்ஸ் கன்சர்வ்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் என்னம்மா? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டுமா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. சோ மொமெண்டம் கன்சர்வ்ட்க்கு இது கிராஃப் பாருங்க. மொமெண்டம் வெர்சஸ் டைம். சோ மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்குமா? டைம் பாருங்க. டைம் வந்து மாறும். டைம் சேஞ்ச் ஆகுனா மொமெண்டம் வந்து கான்ஸ்டன்ட் ஒரே வேல்யூ. கிளியர் சாங்ஸ்டா வெரி குட். ஸோ அதே மாதிரி நம்ம இனிஷியலு, ஃபைனலு. ஸோ கைனடிக் எனர்ஜி, இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வில் பி ஈக்குவல் டூ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஸோ இனிஷியலி கைனடிக் எனர்ஜி வந்து ஈக்குவல் டு என்னமா? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. அப்புறம் செகண்ட் டாபிக்மா பாருங்க. ரைட். அதுக்கப்புறமா இன்எலாஸ்டிக் அப்புறம் இன்எலாஸ்டிக் இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஃபர்ஸ்ட் வந்து என்னவா? எலாஸ்டிக் கொலிஷன். செகண்ட் வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். செகண்ட் ஒன் நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷன். எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதுல வந்து இதுல சேம் பாயிண்ட் வருமா? இதுல கூட இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல அப்புறமா மொமெண்டம் ஏமா, சோ மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ். மொமெண்டம் வந்து மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்மா. சோ இதுல வந்து சேம் பாயிண்ட் வரும். எலாஸ்டிக் கொலிஷன் ஆர் இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து மொமெண்டமா ரிமைன்ஸ் கன்சர்வ்ட் த்ரூ அவுட் த கொலிஷன். So throughout the collision ஃபுல்லாவே மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ்ட். புரியுதா? ரிமைன்ஸ் கன்சர்வ்ட். ஓகேவா? அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் நம்ம இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தி கம்பேர் டு அப்புறமா ஓகே தென் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. நல்லா பாருங்க. ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் தன் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஃபைனல் கைனடிக்ஸ கம்பேர் பண்ணா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தி. ஓகேவா? புரியுதா? ரைட். அப்புறமா ஸோ இப்போ நம்ம ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்றோம். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன? எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து மொமெண்டம் த்ரூஅவுட் கொலிஷன் மொமெண்டம் கன்சர்வ் அண்ட் வாட் அபௌட் செகண்ட் பாயிண்ட் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. அதுக்கப்புறமா இன்எலாஸ்டிக் கொலிஷன் என்னன்னா மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ் த்ரூஅவுட் த கொலிஷன். கொலிஷன் ஃபுல்லாவே மொமெண்டம் வந்து ரிமைன் கன்சர்வ். அதுக்கப்புறம் வாட் அபௌட் கைனடிக் எனர்ஜிமா? இனிஷியலி ஜாஸ்தி கம்பேர் டு த ஃபைனல். ஸோ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஜாஸ்தி கம்பேர் டு த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இப்படி எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா எங்க ஃபோக்கஸ் பண்ணணுமா? இப்போ வந்து கிராஃப் வந்து எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. சேம் கிராஃப் வரும். மொமெண்டம் ஓகேவா? ஸோ டைம் இதுமா டைம் இதுமா டைம். ஓகேவா? ரைட். ஓகேமா. நவ் இது பாருமா. ரைட். இப்போ வந்து லைக் மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்னமா? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து மொமெண்டம் ஆஃப் த அதே மாதிரி இதுமா ஸோ கைனடிக் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துமா மொமெண்டம் ஆஃப் த சிஸ்டம். செகண்ட் வந்து கைனடிக் எனர்ஜி ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாருமா. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? ஆல்ரெடி முன்னாடி எலாஸ்டிக் கொலிஜன்ல பார்த்தோமா. ஸோ எலாஸ்டிக் கொலிஜன்ல மொமெண்டம் வந்து ரிமைன்ஸ் கன்சர்வ். ஸோ ரிமைன்ஸ் கன்சர்வ்னா கிராஃப் இப்போ வரும்.
புரியுதுமா? கிராஃப் இப்போ. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டர். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து கிரேட்டர் கம்பேர்ட் டூ த ஃபைனல் கைனடிக் எப்படி வரும்? இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டர்னா எப்படி வரும்மா? எப்படி வரும் பாருங்க. இப்படித்தானே வரும். எல்லாருக்கும் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி கிரேட்டர்மா கம்பேர்ட் டு த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இங்க பாருங்கம்மா. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து ఇనిషియల్ కైనెటిక్ ఎనర్జీ ఉందమా గ్రేటర్. ఇప్పుడు ఇంక కైనెటిక్ ఎనర్జీ ఇప్పుడు వైఎక్స్‌లో ఎప్పుడు మా వాల్యూస్ வரும்? 0, 1, 2, 3, 4 அப்படித்தானே வரும். இந்த இடத்துல கைனெடிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தி. பட் இந்த இடத்துல கைனெடிக் எனர்ஜி வந்து பார்க்கும்போதுமா கம்மி. புரியுதா? இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து ஜாஸ்தி. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மி. ரைட். இதுதான் 2 பாயிண்ட். புரியுதா? எல்லாருக்கும் புரியுதுமா? சொல்லுங்க. காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எல்லாருக்கும் இந்த 2 பாயிண்ட்ஸ் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? யாஹ்! அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம நோட் பாயிண்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுமா கிளியர்ஸா வெரி குட் பிரியதர்ஷினி ஜீவா ஜிபி வெரி குட்மா எக்ஸலென்ட்மா. ரைட் நவ் நெக்ஸ்ட் நம்ம நோட் பாயிண்ட். ஓகேம்மா? ஓகே. ரைட். ஓகேம்மா? ரைட். So next note point ma in a perfectly okay ma right in a perfectly inelastic collision okay ma in a perfectly inelastic collision yeah. In a perfectly inelastic collision, okay ma. In a perfectly, okay ma, perfectly inelastic collision என்ன ஆகும் தெரியுமா? the colliding body வந்து colliding body okay ma, sticks. The colliding body இருக்குமா அது வந்து sticks ஆகும். Okay. Right. The colliding body வந்து stick ஆகும். ஓகேவா? The colliding body ma sticks to one another. Sticks to one another. Perfectly ma. Okay. Perfectly inelastic collision లో என்ன நடக்குமா the colliding body வந்து sticks ஆகும் okay sticks to one another and move with the common velocity அப்புறமா and move with the common velocity and move with the ஒரே velocity common velocity இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் நோட் பண்ணுங்க வெரி குட் தலைவா எஸ் ரைட் ஓகே ரைட் இது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன்ல என்ன நடக்குமா இப்போ வந்து இது ஒரு பாடிமா இது ஒரு பாடி ஓகே இனிஷியலி இந்த பாடி வந்து ஒரு வெலாசிட்டி போகுது. இந்த பாடி வந்து ஒரு வெலாசிட்டி போகுது. பட் இன்னே கிருஷ்ணவேணி இன்னே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொஞ்சம் என்ன ஆகும்? இந்த கொலைடிங் பாடி இப்போ ஸ்டிக் ஆயிட்டு, இப்ப 2 பாடி சேர்த்து ஒரே வெலாசிட்டி போகுது. 2 பாடியுமா ஒரே வெலாசிட்டிతో போகுது. குட், குட். வெரி குட். ரைட். அப்புறமா பாருமா நெக்ஸ்ட் ஒன். குட் நோட்டட் சார். வெரி குட். நவ் எல்லாரும் பாருங்க இந்த பாயிண்ட் ஓகே. இப்போ ஃபோக்கஸ் பண்ணுமா? ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. எலாஸ்டிக் கொலிஷன். நெக்ஸ்ட் ஒன்மா எலாஸ்டிக் நெக்ஸ்ட் நம்ம எலாஸ்டிக் கொலிஷன். ஓகேமா ஃபர்ஸ்ட் வந்து எலாஸ்டிக் கொலிஷன் பத்தி சொல்றேமா நல்லா பாருங்க. பாடியமா ஓகே ரைட் வெரி குட்மா வெரி குட்மா வெரி குட் ஃபோக்கஸ் பண்ணுமா இது வந்து ஃபர்ஸ்ட் பாடியமா மாஸ் m1 இது நம்ம ஃபர்ஸ்ட் பாடி மாஸ் m1 எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுமா ஃபோக்கஸ் பண்ணா எல்லாம் புரியும் பாடி ஆஃப் மாஸ் m1 பாடி ஆஃப் மாஸ் m2 சேமமா பாடி ஆஃப் மாஸ் m1 பாடி ஆஃப் மாஸ் m2 வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன தெரியுமா எப்பவுமே சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஓகே தே கொலைட் along the லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சென்டர் ஓகே ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர் யாருன்னு என் செகண்ட் பாடியோட சென்டர்மா சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே கொலைட் ஆகும் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் சென்டர் ஃபர்ஸ்ட் பாடியோட சென்டர் டு செகண்ட் பாடியோட சென்டர் டிஸ்டன்ஸ் தான் எப்பவுமே கொலைட் ஆகும் புரியுதா ரைட் இப்படி பாருங்க சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் எப்பவுமே இஸ் கால்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சென்டர் லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் சென்டர் ஓகேவா ரெண்டு பாடி எப்பவுமே சென்டர்ல தான் கொலைட் ஆக முடியும் ரைட் ஃபர்ஸ்ட் பாடி வந்துமா ஒரு வெலாசிட்டி போகுது u1
செகண்ட் பாடிமா இனிஷியல் வெலாசிட்டி இது வந்து லைக் இனிஷியல் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி u1 அண்ட் செகண்ட் பாடி இனிஷியல் வெலாசிட்டி u2. ஸோ ஓகேவா? ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாடி கொலைட் அதுக்கப்புறம் என்ன ஆகுமா? இப்போ இப்போ வந்து இந்த u1 பாடி வந்து u1 வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து இட் இட் பிகம் v1 ஆகும். அதே மாதிரி அதே மாதிரிமா ஸோ இந்த m2 பாடியோட வெலாசிட்டி வந்து v2 ஆகும். அவ்வளவுதான். ஸோ u1, u2 வந்து நம்ம இனிஷியல் வெலாசிட்டிஸ் v1, v2 ஆர் த ஃபைனல் வெலாசிட்டிஸ். டோன்ட் வரிமா ரைட். இப்போ வந்துமா ஸோ எல்லாமே உங்களுக்கு கிளியரா இருக்கும். கவனி ஃபோக்கஸா இருக்காங்க. பேஷண்டா இருக்கணுமா பேஷண்ட் எல்லா சம்மும் நம்ம போகணும். ரைட். ஃபர்ஸ்ட் ஒன்மா மூமெண்டம் கன்சர்வேஷன். ஸோ மூமெண்டம் கன்சர்வேஷன் நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து மூமெண்டம் கன்சர்வேஷன். மூமெண்டம் கன்சர்வேஷன். ரைட். ஸோ மூமெண்டம் கன்சர்வேஷன் ஃபோக்கஸ் பண்ணுங்க எல்லாரும். ஒன்றும் இல்லைம்மா மூமெண்டம் கன்சர்வேஷன் என்ன சார்? சார் மூமெண்டம் கன்சர்வேஷன்னா ஒன்றும் இல்லைம்மா இனிஷியல் மூமெண்டம் of the system equal to final momentum of the system. So initial momentum of the system initial momentum of the system equal to final momentum of the system. இதுதான் momentum conservation. So initial momentum of the system is equal to final momentum of the system. அம்மா இப்படி momentum என்னம்மா? So momentum என்ன எல்லாருக்கும் தெரியுமா? Momentum is equal to mass into velocity. Momentum vector, velocity also a vector. இங்க பாருமா. So momentum is equal to mass into velocity. So very important. Right. So now, my initial momentum of the system. My initial momentum எப்படி பாருங்க m1 into u1 plus m2 into u2. Initial momentum of the system. Final momentum system எவ்வளவுமா m1 into v1 plus m2 into v2. அவ்வளவுதான். Very good. So எல்லாரும் நல்லா focus பண்ணுவோம். So m1 so 1 are initial momentum system plus m2 are equal to 1 per plus 2. The formula of initial momentum of the system is equal to final momentum of the system. Initial momentum of the system is equal to final momentum of the system. எல்லாரும் புரியுதுமா? இதுதான் momentum conservation. இதுதான் momentum conservation. The initial momentum of the system is equal to final momentum of the initial momentum of the system is equal to final momentum of the just feel பண்ணுங்கம்மா feel பண்ணுங்க. So m1 into u1 plus m2 into u2 is equals to m1 into v1 plus m2 into v2. Crystal clear. Very good. So அதே மாதிரி சார் அதே மாதிரி கைனடிக் எனர்ஜி பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்லறா. பாருங்க. So kinetic energy initial equal to kinetic energy initial is equal to kinetic energy for system dama. So kinetic energy initial for system equal to kinetic energy of system final. So initial kinetic energy எவ்வளவுமா? உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். kinetic energy ஓட ஃபார்முலா எல்லாருக்கும் தெரியுமா? So half m half m v square. So kinetic energy equal to எவ்வளவு தெரியுமா? half m v square. So இப்படி initial kinetic energy system half m1 u1 square plus half m2 u2 square equal to half m1 v1 square plus half m2 v2 square. அவ்வளவுதான். Good. So initial kinetic energy system எவ்வளவுமா? That is nothing but half எல்லாரும் பார்க்கணுமா? So half 1 by 2 நல்லா focus பண்ணுங்க. So by இடத்துல பாருங்க 5 by 2 சொல்லுமா எல்லாரும் சொல்லுங்க by 2 m u1
plus okay, half m square is equals to half 1v square plus half two plus. So இதுதான் formula of kinetic energy of the system is equal to kinetic energy initial system is equal to kinetic energy final of the system. எல்லாருக்கும் புரியுதுமா? இந்த ஃபார்முலா எல்லாருக்கும் புரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ் ஆர்னோமா சொல்லுங்க. எஸ் ஆர்னோ. So initial kinetic energy of the system is equal to final kinetic energy of the system. இது வந்து பேசிக் ஃபார்முலாமா. இது வந்து ஒரு பேசிக் ஃபார்முலா. மொமெண்டம் கன்சர்வேஷன் அண்ட் இனிஷியல் kinetic energy of the system is equal to final kinetic energy of the system. இது ஒரு பேசிக். ஓகேவா? புரியுதா? அப்புறமா அப்புறமா நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்றேமா, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 நமக்கு என்ன கிடைக்கும்? இது ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 அம்மா. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 ஃப்ரம் எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா. ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் ஃப்ரம் ஈக்குவேஷன் முன்னாடி ரெண்டு ஈக்குவேஷன் வருதுமா, அது 1 என்ன சொல்லுங்க. அனதர் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ என்ன வருதுமா, v2 பார் இது டைரக்டா நீங்க ரிமெம்பர் பண்ணா போதும். v2 பார் மைனஸ் v1 பார் equal to u1 bar u1 bar minus u2. इधर நம்ம இது v2 bar minus v1 bar is u2 bar minus v1 bar is equal to u1 bar minus u2. இதுதான் இது என்ன தெரியுமா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சார் வாட் இஸ் திஸ் v2 bar minus v1 bar னா உண்மையிலுமா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. இதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் சர்க்கிள். ஸோ v2 bar minus v1 bar னா என்ன தெரியுமா, ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன். Relative velocity of separation equal to என்ன தெரியுமாமா, u1 bar minus u2 bar வந்து relative velocity of approach. Relative velocity of relative velocity of approach. So v2 bar minus v1 bar னா என்னமா, relative velocity of separation. What is u1 bar minus u2? This is the relative velocity of approach. So relative velocity of approach u1 bar minus u2 bar. So relative velocity of separation v1 bar v2 bar minus v. Good. இது அப்புறமா ஒரு பேசிக் பாயிண்ட் சொல்றமா, நோட் பண்ணுங்க. இது ஆக்சுவலிமா எலாஸ்டிக் கொலிஜன் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். எலாஸ்டிக் எலாஸ்டிக் கொலிஜன் மட்டும் நீங்கமா அப்ளை பண்ண முடியும். எலாஸ்டிக் கொலிஜன் தட் டு ஒன் டைமென்ஷனல், தட் டு ஹெட் ஆன் கொலிஜன். ஹெட் ஆன் கொலிஜன். ஓகேவா? ஹெட் ஆன் கொலிஜன். ஓகேவா? ரைட். ஹெட் ஆன் கொலிஜன். அப்புறமா கடைசி நம்ம வந்து சம்ஸ்க்கு போனோம். அதுக்கு முன்னாடியுமா ஒரு வெரி முக்கியமான இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா சொல்றான். இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா அண்ட் ஆல்சோ எப்படி இந்த ஃபார்முலா நீங்க ரிமெம்பர் பண்ணணும். ஓகேவா? இந்த ஃபார்முலா வந்து நீங்க மனப்பாடம் வேண்டாமா, எப்படி ரிமெம்பர் பண்ற சொல்றேன். இந்த ஃபார்முலா வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளவு சிம்பிளா இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ பாருமா புரியலமா. ஸோ இவ்வளவு சிம்பிளா சொல்றோமா, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஒரு ரஃப் டயக்ராம். ஓகேமா, ஒரு ரஃப் டயக்ராம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா.
ஓகேவா? இது பிஃபோர் கொலிஷனுமா, அதே மாதிரி இது ஆஃப்டர் கொலிஷன். எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபோக்கஸ் நல்லா கவனிங்கம்மா. అమ్మా క్లాస్ ముడిగు అమ్మా అమ్మా యారైతే క్లాస్ అమ్మా డాక్టర్ நீங்க నీకు நாளைக்கு எம்பிபிஎஸ் நீட் ஐ மீன் நீட்ல செலக்ட் ஆயிட்டு டாக்டர் ஆயிட்டுனா கண்டிப்பா உங்களுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? பேஷண்ட் யார் வரும் உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு பேஷண்ட் வரும். அந்த பேஷண்ட்க்கு நம்ம பேஷன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பேஷன்ஸ் இருக்கணும். நமக்கு பேஷன்ஸ் இருக்குன்னா, அப்பதான் நாளைக்கு நம்ம டாக்டர் ஆக முடியும். அப்பதான் பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து குடுக்க முடியும். தர முடியும். அதனால தான் சொல்றா, பேஷன்ஸ் நமக்கு கண்டிப்பா எல்லா ஸ்டூடண்ட் பிஎம்என்டி ஸ்டூடண்ட்னா கண்டிப்பா பேஷன்ஸ் అని சொல்லணும் எல்லாரும். ஓகே. சோ அதனால தான் சொல்றேன். லெக்சர் ஃபுல்லாவே நீங்க பாருங்கம்மா. ஓகே. வெறும் 10 மினிட்ஸ் பார்த்துட்டு, 20 மினிட்ஸ் பார்த்துட்டு போகக்கூடாது. சோ ஃபுல் கம்ப்ளீட் லெக்சர் வந்து உங்களுக்கு புரியும். ஓகேவா? இது பாருங்க. First body of mass ma. So first body of mass m1 ma. First body of mass m1. எதுக்கு நான் சொல்றேன் இந்த பாயிண்ட் தெரியுமா? இப்போமா இந்தியா ஃபுல்லாவே ஓகே. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் நெறைய காம்படிஷன் இருக்கு. மெடிக்கல் சீட்ஸ் வந்தம்மா மெடிக்கல் சீட் ரொம்ப கம்மி. கவர்ன்மென்ட் எம்பிபிஎஸ் அண்ட் பிரைவேட் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் காலேஜ் வந்து ரொம்ப கம்மி. பட் காம்படிஷன் வந்து ஜாஸ்தி. அதனால தான் இவ்ளோ காம்படிஷன் இருந்தனால நம்ம வந்து அவ்ளோ டெடிகேட்டா, அவ்ளோ பேஷன்ஸும் இருக்கணும். ஓகேவா? ஓகேவா? ரைட். Body first body of mass m1 ma moving with velocity u1, second body of mass m2 ma velocity v2. So collision ஆனதுக்கு அப்புறம் before collision after collision ma collision ஆனதுக்கு அப்புறம் ஓகேமா collision ஆனதுக்கு அப்புறம் ஓகேமா first second body move with velocity v1 ma second body I mean m1 வந்து v1 த போகுது m2 வந்து v2 போகுது. இப்போ வந்து ஒரு சூப்பர் 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 ஃபார்முலா சொல்றா. நோட் பண்ணிக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 கூட சொல்லணும். ஓகேமா இது ஈக்குவேஷன் நம்பர் 1 சொல்லணும். இந்த 3 ஈக்குவேஷன் இன்ச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருமா? ஆனா தேவையில்லைமா. பட் நம்ம டைரக்ட்ல பார்க்கலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த 3 ஈக்குவேஷன்ல வந்து நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வருமா? எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நான் மறுபடியும் திருப்பி சொல்றேன். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமா? அவ்வளவுதான். நீங்க எல்லா கொலிஷன்ஸ்ல வந்து 30 செகண்ட்மா. 30 செகண்ட் 15 to 30 செகண்ட் மேக்ஸிமம் 10 செகண்ட்ல கூட நீங்க சால்வ் பண்ணலாம். கண்டிப்பா அதுல டவுட்டே இல்ல. பாருங்க. இப்போ துர்காதேவி பாருமா. துர்காதேவி எனக்கு V1 ஸ்பீடு வேணும். காவ்யா லக்ஷ்மி எனக்கு V1 ஸ்பீடு வேணும். யாழினி எனக்கு V1 ஸ்பீடு வேணும். இல்லைன்னா V2 ஸ்பீடு வேணும். ஓகே. ஃபர்ஸ்ட் V1 கண்டுபிடிச்சுக்கலாம். V1 வந்து நான் கண்டுபிடிச்சுறேன். ஓகே. நான் சொல்லிடுறேன். V2 வந்து நீங்க சொல்லணும். ஓகேவா? ஆர் யூ ரெடி? V1 நான் சொல்றேமா. V1 நான் சொல்றேன். V1 and V2 சொல்லணும். Final velocity of M1, final velocity of M2. V1 வந்து நான் சொல்றேமா. ஓகே. ரெடி 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 வா ரெடி வா அண்ணா ரெடி வா வெரி குட் மா. மகா குவே குட் சஹஸ்ரா வெரி குட் மா. ஸோ நான் V1 நான் சொல்றேமா. மா உங்களுக்கு என்ன வேணும்? துர்காதேவி V1 தானே வேணும். ஸோ V1 எழுது. துர்காதேவி உங்களுக்கு V1 வேணுமா? நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் இங்க V1 வேணும். ஸோ V1 வேணும்னா நீங்க என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் இது 2 சப்ட்ராக்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். M1 minus M. ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. M1 minus M2 divided by இந்த ஸோ V1 ஓகே. V1 வேணும்னா யூ ஹேவ் இப்படி பார்க்கணும். இப்படி பாருங்க. ஸோ M1 minus M2 ஓகேமா divided by total mass M1 plus M2 into ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்டு எவ்வளோமா? இப்போ வந்து ஓகேவா? இப்போ வந்து V1 தானே வேணும் உங்களுக்கு. ஸோ V1னால நீங்க வந்து U1 வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாருங்க. U1 பிளஸ் நல்லா பாருங்க. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து டபுள் மல்டிப்ளை பண்ணணும். என்ன மல்டிப்ளை பண்ணணும்? 2 இன்டு M2. இப்போ பாருங்க 2 வந்து 2 மல்டிப்ளை பண்ணணும். M2 மாஸ் டிவைடட் பை வெயிட் பண்ணுங்க. ஸோ டிவைடட் பை M1 பிளஸ் M2. கீழே வந்து இது மாறாதுமா. இது ஃபிக்ஸ். M1 பிளஸ் M2 வந்து ஃபிக்ஸ். பட் நீங்க V1 வேணுமா? V1 வேணுமா? இங்க U1 வரணும். இங்க U1னா அப்புறம் வந்து இது 2M2. இங்க 2M2னா U2 வந்து மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளவுதான்.
மறுபடியும் திருப்பி சொல்றேன் பாருங்க. இந்த V1 உங்களுக்கு வேணும். என்ன பண்ணணும்? M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 பிளஸ் M2 இன்டு U1 பிளஸ் 2M2 டிவைடட் பை M1 பிளஸ் M2 இன்டு U2 அவ்வளவுதான். அதான். புரியுதா? மறுபடியும் திருப்பி சொல்றேன். எல்லாரும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க தலைவா. V1 வேணும். V1 வேணும். நான் என்ன பண்ணணும்? இப்ப எனக்கு V1 வேணும். எனக்கு V1 வேணுமா? எனக்கு V1 வந்து வேணும். V1 வேணும்னா என்ன பண்ணணும்? M1 மைனஸ் M2 டிவைட் பை M1 பிளஸ் M2 இன்டு U1 பிளஸ் 2M2 டிவைட் பை டோட்டல் மாஸ் M1 பிளஸ் M2 இன்டு ஃபார் எக்ஸாம்பிள்மா இப்படி எனக்கு V2 வேணும். V2க்கு என்ன பண்ணணும்? சொல்லுங்க. யாராச்சும் சொல்றீங்களா? V2 இஸ் ஈக்குவல் டு ஓகேமா? இப்படி என்ன ஆகும்? V2 வேணும். ఇప్పుడు ஆமா V1க்கு என்ன பண்ணியாச்சு? V1க்கு வந்து M1 மைனஸ் M2 தானே? ఇప్పుడు V2కి M2 సో ఇప్పుడు ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நான் V1 சொன்னா M1 తో ஸ்டார்ட் பண்ணணும். M1 மைனஸ் M2. இப்போ V2 வேணும்னா M2 மைனஸ் M1. ஸோ M2 மைனஸ் டிவைட் பை கீழே மாறாது. M1 பிளஸ் M இன்டு இது யாரோட வெலாசிட்டிமா? இது யாரோட வெலாசிட்டி? இது வந்து U2. ஓகேவா? U2. பாருங்க. குட். பிளஸ் அது இல்லாம இப்படி என்ன வருமா? 2 M1 பை M1 பிளஸ் M2 இன்டு இது பாருங்கம்மா, இது M1 பாடி. ஸோ M1 பாடினால ஆமா இங்க M2 இருக்கா? U2 மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க M1 இருக்கா? யூ ஷுட் மல்டிப்ளை வித் த அவ்வளவுதான். அவ்வளவுதான் தலைவன். வெரி குட். அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. குட். சார் எனக்கு V1 வேணும் சார். சார் எனக்கு V1 வேணும். V1 வந்து வேணும். ஓகேவா? V1 வேல்யூ வேணும்னா என்ன பண்ணணும்? So V1 ஸ்டார்ட் வித் M1. So crystal clear. ஜீவஜீவி M1 minus M2 by M1 plus M2 into U1 plus 2 into M2 by M1 plus M2 into U2. ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து V2 வேணும். நம்ம V2 னா என்ன பண்ணணும்? M2 minus M1. V1 னா V1 minus V2. V2 னா M2 minus M1 divided by M1 plus M2. இப்போ வந்து நீங்க M1 to ஸ்டார்ட் பண்ணா U1 to மல்டிப்ளை பண்ணுங்க. M2 to ஸ்டார்ட் பண்ணா U2 to மல்டிப்ளை பண்ணுங்க. இங்க 2M2 னா U2, M1 னா U1 ஆகும். கிளியரா? கிறிஸ்டல் கிளியர்? சொல்லுங்கம்மா கிறிஸ்டல் கிளியர்? கிறிஸ்டல் கிளியர்? ஃபர்ஸ்ட் சம்முக்கு போலாம். ஃபர்ஸ்ட் சம். ஃபர்ஸ்ட் சம். எத்தனை செகண்ட்? எத்தனை செகண்ட்? 5 செகண்ட்ல சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் சம்மா 5 செகண்ட். ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி ஃபார் த சேலஞ்ச்? ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாలో சென்டர் ஆஃப் மாஸ்ல 5 செகண்ட்ல கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும் யார் தெரியுமா? நம்மோட பிஎம்டி ஸ்டூடெண்ட் மட்டும் தான். சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் கம் ஆன். 5 செகண்ட் 5 செகண்ட். ஆர் யூ ரெடி? எஸ் சார். குட் குட் குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 5 செகண்ட் அவ்வளவுதான். 5 செகண்ட் மட்டும் நம்ம பிஎம்என்டி பவர் ஷாம் சுந்தரோட பவர் என்னன்னா இன்னைக்கு வந்து இன்னைக்கு பாக்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைன் வெலாசிட்டி. 5 செகண்ட் மட்டும் தான் தலைவா. 5 செகண்ட். ஃபைன் வெலாசிட்டி ஆஃப் 2 kg ball. Find 2 velocity of 2 kg ball after collision. After collision மா ஃபர்ஸ்ட் வந்து டயகிராம் தரமா 2 kg kg 2 kg. இதெல்லாமா 2 kg kg 3 kg kg. யாருமே சால்வ் பண்ணக்கூடாதுமா. பேனா பேனா எங்க இருக்கணும்? பாக்கெட்ல இருக்கணும். ஆன்சர் எங்க இருக்கணும்? மனசுல இருக்கணும் தலைவா. V1 னா இதுமா 5 மீட்டர் பர் செகண்ட். இதுமா 2 மீட்டர் பர் செகண்ட். Come on. Fire. Very good. Ball. யாருமே சால்வ் பண்ணக்கூடாதுமா. யாருமே சால்வ்
பேனா எங்க இருக்கணும்? பாக்கெட்ல இருக்கணும். ஆன்சர் எங்க இருக்கணும்? மனசு నుంచి வரணும். வெரி குட், வெரி குட், வெரி குட், வெரி குட். எக்ஸலென்ட். குட், 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 குட். யாருமே சால்வ் பண்ணக்கூடாது இந்த கொஸ்டின் தலைவா. நானும் சால்வ் பண்ண மாட்டேன். ஆன்சர் வந்து 5 செகண்ட். நான் கேட்கிறது வந்து 2 கேஜி, 2 கேஜி. அகமது சஹீன் 2 கேஜி பால் கேட்கிறான். 2 கேஜி பால். V1 கேட்கிறான். V1, V1. கம் ஆன். ஆன்சர்மா? ஓ! ஆப்ஷன்ஸ் தரேன். ஒரே நிமிஷமா ஆப்ஷனே தரேன். ஆப்ஷன் தரேன். இது 3/7 மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன் பி 1/3 மீட்டர் பெர் செகண்ட். அதே மாரி ஆப்ஷன் 7/5 மீட்டர் பெர் செகண்ட். ஆப்ஷன் டி 5/7 மீட்டர். கம் ஆன், கம் ஆன். விச் ஆப்ஷன்? கம் ஆன் மா. விச் ஆப்ஷன் இஸ் கரெக்ட்? குட், 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 குட். வெரி குட்மா. மகா குட். வெரி குட். ஆ கேட்டேன். பேனா எங்க இருக்கணும்? தலைவா, பேனா பாக்கெட்ல இருக்கணும் சார். மனசு నుంచి போகணும் ஆன்சரு. என்ன கேட்கிறாரு சார்? P1 நான் சால்வ் பண்ண மாட்டேமா. ஆன்சர் சொல்லிட்டேன். P1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளோமா? P1 வேணும். 2 மைனஸ் 3 2 மைனஸ் 3 -1 -1 by 2 plus 3 5. So -1 ஓகேவா? -1/5 into U1 வந்து 5. So -1/5 into 5 5 cancel -1 plus ஓகேமா? பிளஸ் அம்மா plus 2 into 3. Okay, plus 2 into 3 5. 5 5 5 into 5 cancel. Sorry, 2 into 3. Okay, 2 into 3 6. 6 by 5 into 2 12 by 5 minus 1 plus 12 by 5 minus 5 plus 12 7 by 5 5 5 5 7 by 5 is the answer. Good, அவ்வளவுதான். Got it? பாருங்க தலைவா. Solution. So V1 is equal to யார் ஆன்சர் சொல்லுவாங்க? V1 is equal to சொல்லுங்கம்மா. V1 is equal to 2 minus 3 by plus 3 comma multiplied by 5. First because U1 வந்து multiply பண்ணணும். Plus 2 into 3 2 into M2 divided by total mass 5 into 2 மா அவ்வளவுதான், அவ்வளவுதான். Crystal clear. Very good. -1 by 5 5 plus 5 5 minus cancel மா -1 plus 12 by 5 which is nothing but -5 plus 12 by 5 which is nothing but எவ்வளவு தெரியுமா? 7 by 5. அவ்வளவுதான், அவ்வளவுதான். Good. Crystal clear தலைவா. சூப்பர் சூப்பர் சார். சூப்பர் சூப்பர். வெரி வெரி குட்மா. நெக்ஸ்ட் கான்செப்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். பாருங்க. Two particles, two particles, பாருமா, two particles of mass. Next question. அப்ப next question யார் சால்வ் பண்ணுவாங்க? So two particles of mass, particles of mass M
m particles of mass, particles of mass m and 2m, comma, moving in opposite direction, in opposite directions, opposite directions, collide. Masses are mass. Very good, Jiva Jivi. Collide. Next question. நீங்க தான் சால்வ் பண்ணணுமா? Collide elastically. Collide elastically. ஓ எலாஸ்டிக் கொலிஷன் அவ்வளவுதான். Velocity with velocity சொல்லுமா v and 2v. Find the velocity. Find their velocities. Find their velocity. Find their velocity after. Find their velocities after collision. Option C தரமா option A, comma 2, comma 6. அதே மாதிரிமா option D, 3, comma 4. ஓகேமா ரைட். ஸோ இதுல வந்து டயக்ராம் கொடுக்கலையமா, பட் ஆனா நான் ரஃபா வேணுமா கொடுக்குறேன். லைக் டயக்ராம்ல கொஸ்டின் ஏமி தரல. ஸோ பாடிஸ் வந்து இப்படி போகுது, இதே மாதிரி இப்படி போகுது, ஆப்போசிட்டா கம்மி டிஸ்டன்ஸ். ஓகே பெருசா டிரா பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்ணது, அப்ளை பண்ணது ஆஃப்டர் கொலிசன்மா ஸ்டோரி. சொல்றீங்களா ஆன்சர் ஆன். டைரக்ஷன் மட்டும் கண்டிப்பா டைரக்ஷன் வந்து கண்டிப்பா நல்லா பாத்துக்கோங்க. இப்படி போனா பாசிட்டிவ். ஓகேவா? இப்படி போனாலும், இப்படி போனா பாசிட்டிவ், இப்படி போனா நெகட்டிவ். இப்படி போனா பாசிட்டிவ், வெரி குட். குட் குட். பியூலா வெரி குட் பியூலா. டூ பார்ட்டிகல்ஸ்மா மாஸ் m and m. நேத்து கூட இந்த ஒரு டாப் டூ பார்ட்டிகல் தலைவா சார். டூ பார்ட்டிகல்ஸ்னா 2 பாயிண்ட் மாசஸ் ரேடியஸ் வராது. மாஸ் m to m are moving in opposite direction. Collide elastically. Velocities v and 2v. Their velocities. Yalini, their velocities after collision. v1 and v2. ஓகேவா? சரி பரமா சால்வ் பண்ணி காட்டுறேன். சொல்யூஷன்மா ஃபோக்கஸ் பண்ணுவா. யா ஆப்ஷன் பி கரெக்ட். இருக்கட்டும். ரைட். இப்போ ரைட் எல்லாம் பாருமா.
இது ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் எவ்வளோமா? m. செகண்ட் பாடியோட மாஸ் 2m. ஃபர்ஸ்ட் பாடி மாஸ். சும்மா டயகிராம் வந்து சின்னதா இருக்கு அணியில. சும்மா ஒரு ரஃப் டயகிராமுக்காக டிரா பண்றேன். இது வந்து 2m மாஸ் 2m மாஸ் 2m. ஓகேமா? ஸோ இதோட வெலாசிட்டி வந்து m. 2m ஓட வெலாசிட்டி வந்து ஸோ இப்போ என்ன கேட்கிறேன்னா, இந்த வெலாசிட்டி v1 இந்த வெலாசிட்டி v அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் தெரியணுமா? ஷார்ட்கட் மெத்தட் நீங்க டைரக்ட்டா சொல்லலாம். எடுத்து சொன்னீங்கன்னா v1 இஸ் ஈக்குவல் டூ சொல்லுமா v1. ஸோ இந்த வெலாசிட்டி வேணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்? m மைனஸ் 2m சரிங்களா? m மைனஸ் 2m பை m பிளஸ் 2 ஓகே இன்டூ வெலாசிட்டி v பிளஸ் அதே மாதிரி 2 இன்டூ 2m 2 இன்டூ 2m டிவைட் பை டோட்டல் மாஸ் 3 ஓகேமா? இன்டூ வெலாசிட்டி எவ்வளோமா? வெலாசிட்டி 2v. பட் ஆனா ஆப்போசிட் டைரக்ஷன். பிகாஸ் 2v இப்படி தானே போகுது. ஆப்போசிட் டைரக்ஷனால மைனஸ் 2v அவ்வளோதான். வேற எதுவுமே கிடையாதுமா அவ்வளோதான். அப்புறமா வந்து சால்வ் பண்ணிடலாம். இஸ் ஈக்குவல் டு m மைனஸ் 2m by 3m. So mm cancel plus 2 to the 4m by minus 2, that is equal to 3 plus minus minus 8v by minus 8y by 3. So 3 common எடுங்கம்மா. Then you'll get, if you take 3 common, then you'll get minus 3. So 3 ones. So but minus. ஆனா ஆப்ஷன்ஸ்ல வந்தோமா டைரக்ஷன் பத்தி கவலை இல்லை. ஸோ நீங்க டைரக்ட்லி யூ கேன் டேக் அஸ் 3v. Can take the answer as so magnitude மட்டும் 3v. What about v2 மா? What about v2? v2 சொல்றீங்களா? v2 கூட முடிச்சிடும். v2 கூட முடிச்சிடுமா? மேக்னிட்யூட் மட்டும் s. v2 சொல்லுமா? v2 is equal to என்னமா? v2 வந்து ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு v2 வேணும். v2 என்ன பண்ணணும்? ஸோ v2 வேணுமா? v2 னா செகண்ட் பாடி. செகண்ட் பாடி மாஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இப்படி v1 வேணுமா? m1 மைனஸ் v1 வேணுமா? m1 minus 2m first body to second body mass. v2 வேணுமா? second body mass to first body mass difference. v2 is equal to எவ்வளவுமா? 2m m by total mass 3m. Total mass 3m into velocity 2v opposite direction வருது. Okay, minus 2 plus m plus 2m divided by 3m to எவ்வளவுமா? velocity. So which is nothing but எவ்வளவு வருதுமா? Wow, super. I think v 0 வருது. அவ்வளவுதானே? நீங்க சால்வ் பண்ண காட்டுமா கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் வந்து 0. புரியுதுமா? எல்லாரும் புரியுதா? எல்லாரும் got it? Everyone got it? So V2 0. Yeah, option B is correct. Correct. Yeah, option B is correct. Yeah, got it, sir. Got it. எல்லாரும் got it? Option B correct. Got it, sir. Got it. Very good, ma. Yeah, ma? Good. Very good, ma. Excellent, ma. Right. Right. Ma, NEET 2019 question. Okay. So NEET question போடலாமா? சாரிமா. அவ்வளவுதான். ஐ திங்க் எல்லாரும் புரியுதுன்னு நினைக்கிறோமா? Yeah, Mahagovind, what is your doubt? சொல்லுங்க Mahagovind. Sir, ஒண்ணும் இல்ல Mahagovind.
ஸோ மகாகோவிந்த் இப்படி அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டேன் மகாகோவிந்த். இப்படி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன். யூ டேக் பாசிட்டிவ் வெலாசிட்டி. இப்ப நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷன் மீன்ஸ் யூ டேக் வெலாசிட்டி நெகட்டிவ். அவ்வளோதான் மகாகோவிந்த். ஓகே. வெரி குட். புரியுதா மகாகோவிந்த்? ஸோ டைரக்ஷன் சைன் கன்வென்ஷன் யூ ஹேவ் டு டேக். ஸோ இப்போ வந்து வி வந்து பிளஸ் வி தான் ஹேவ் டு டேக். பிளஸ் வி. ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மகாகோவிந்த் கிளியரா? மகாகோவிந்த் சைன் கன்வென்ஷன் படி போறோம். இப்படி வெலாசிட்டி இப்படி இருக்கா? பாசிட்டிவ் எக்ஸ் மீன்ஸ் பிளஸ் வி. மைனஸ் எக்ஸ் மீன்ஸ் மைனஸ் எக்ஸ் மீன்ஸ் மைனஸ் வி. புரியுதா மகாகோவிந்த்? குட். அப்புறம் நீட்டமா பாருங்க. நீட் 2019 கொஸ்டின் அவ்வளவுதான். சைன் கன்வென்ஷன் பாருங்க மகாகோவிந்த் தான். 2019 கொஸ்டின் தான் இது. பாருங்க பாடி ஏ. ஓகே ரைட். பாடி ஏ ஆஃப் ஓகேமா. ஸோ பாடி ஏ body A of mass, okay, body of mass 4 moving body A of mass 4 moving with speed body body A of mass எவ்வளவுமா 4 moving with the speed எவ்வளவுமா u. எல்லாம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா. u ஸ்பீடுமா moving with u. ஓகேவா? collides collides collide ஆகுதுமா with another collides another body. So another body to collide ஆகுதுமா collides with another body b. ஓகேவா? of mass எல்லாரும் நல்லா கவனிங்கம்மா. ஆஃப் மாஸ் எவ்வளோ? 2m. மாஸ் வந்து 2. பட் 2m வந்து ரெஸ்ட்ல இருக்கு. இனிஷியலி 2m வந்து ரெஸ்ட்ல இருக்கு. Okay, so the collision is a head on. Collision is head on. So collision வந்து head on and elastic is head on. Collision head on and elastic in nature. Collision வந்து head on and elastic nature. Elastic in elastic. So after the collision, நல்லா focus பண்ணுங்க. After the collision, நல்லா focus பண்ணணுமா? எல்லாரும் நல்லா கவனிங்க. So after the NEET 2019 question, after the collision, the fractions இது வந்து ஒரு different question தான். So சாதாரண questionல கொஞ்சம் different யூனிக்கா கேட்டா. So after the collision, the fraction of energy பாருங்க. fraction of energy lost. fraction of energy lost. Okay. By the collision. See, அம்மா energy கேக்குறாரு. So energy lost after the collision, fraction of energy lost by the colliding body is okay. Colliding body. The fraction of energy lost by the colliding body A is colliding body A is option A note பண்ணுமா option A 4/9 5/9 5/9 எல்லாரும் ட்ரை பண்ணுமா இந்த கொஸ்டின் சால்வ் பண்றேன். சூப்பர் கொஸ்டின் நீட் 2019 கொஸ்டின் தான். சூப்பர் கொஸ்டின். இது பாடி ஆஃப் மாஸ் 4m. இது பாடி ஆஃப் மாஸ் 4m. இது வந்து பாடி ஆஃப் மாஸ் எவ்வளவு? இது பாடியே இது ரைட். ஸோ 2 மினிட்ஸ் அம்மா எல்லாரும் சால்வ் பண்ணுங்க.
எல்லாரும் சால்வ் பண்ணுங்க. யா, எல்லாரும் ட்ரை பண்ணுமா? சூப்பர்மா. கிளியர் சார் அண்ட் தேங்க் யூ சார். வெரி குட். யா, எல்லாரும் ஆன்சர் பண்ணுங்க. எல்லாமே ட்ரை பண்ணுங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட். ஓகே. இதுதான் இந்த பாயிண்ட் தான் புதுசுமா. புதுசு பாயிண்ட் நமக்கு. டோன்ட் வரிமா. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ். ஓகே. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ். துலா, யாழினி வெரி குட் மா. பட் ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின்மா. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ். துர்காதேவி வெரி குட். குட்மா. குட். வெரி குட். வெரி குட்மா. குட், குட். வெரி குட்மா. சூப்பர்மா. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி. குட். ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி. புரியுதாம்மா? புரியுதா? எவ்ரிஒன் காட் இட்? யா, கண்டிப்பா. வெரி குட்மா. வெரி குட்மா. நெறைய பேர் கரெக்ட்டா குடுக்குறாரு ஆன்சர். வெரி குட். ஐ அப்ரிஷியேட், ஐ அப்ரிஷியேட், ஐ அப்ரிஷியேட். குட். ஆக்சுவலி குட். ரைட்மா? ரைட். சோ நான் ஐ வில் சால்வ்மா. ஐ வில் சால்வ்மா. நானே சால்வ் பண்றேன். பாருங்க எல்லாமே. சொல்யூஷன் ஒண்ணும் இல்லையம்மா. ஃபர்ஸ்ட் ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்தோமா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெலாசிட்டிஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா? வெலாசிட்டிஸ். ஓகேவா? வெலாசிட்டிஸ் வந்து கால்குலேட் பண்ண போறோம். எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, ஆஃப்டர் கொலிஷன் இப்படி இருக்குமா? ஆஃப்டர் கொலிஷன். குட். வெரி குட்மா. ஆஃப்டர் கொலிஷன்மா ஸ்டோரி. கொலிஷனுக்கு முன்னாடி, கொலிஷனுக்கு அப்புறம். ஓகே. ரைட். ஃபர்ஸ்ட் பாடியமா மாஸ் வந்து எவ்வளவுமா? 4m. செகண்ட் பாடி ஆஃப் மாஸ் 2m. மாஸ் m. ஸோ இது பாடி ஏன்னு சொல்லலாம். இது பாடி பின்னு சொல்லலாம். ஓகே. பாடி ஏ. இது பாடி பிமா. ஸோ பாடி வெலாசிட்டி எவ்வளோமா? பாடி வெலாசிட்டி வந்து கொஸ்டின்ல கிளியரா கொடுத்தாச்சு. கொஸ்டின்ல பாடி ஏ ஆஃப் மாஸ் 4m அம்மா. இது ஸ்பீட் எவ்வளோமா? ஸ்பீடு வந்து பார்க்கும்போது ஸ்பீட் u. ஓகே. கொலைட்ஸ் வித் அனதர் பாடி ஆஃப் மாஸ் 2 அட் ரெஸ்ட். ரெஸ்ட்னா வெலாசிட்டி எவ்வளோமா? ரெஸ்ட்னா ரெஸ்ட்னா இது u1 சொல்லுங்கம்மா. பெட்டர் இது u1 சொல்லுங்க. இது u2 சொல்லுங்க. u1 u2. இப்போ பாடி ரெஸ்ட்னா இனிஷியல் வெலாசிட்டி 0 அவ்வளவுதான். collision is head on. Head on means elastic collision. Okay, 1D collision. The collision is head on, elastic means after the collision the fraction of energy அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். இப்போ வந்து வெலாசிட்டி v1, இது v1 மா, இது v2. ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன், எல்லாரும் இந்த v1 கண்டுபிடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் v1. ஓகே, v1 வேல்யூ கண்டுபிடிச்சிங்க. v1 எப்படிமா சொல்லுங்க? v1 சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் v1 எப்படி கால்குலேட் பண்ணணும்? v1 தெரியணும். v1 எப்படி? 4m minus 2m தெரியணும். m1 minus m2 4m minus m divided by total mass m1 m1 plus m2 into எவ்வளோமா? velocity 1 plus plus 2 into 2m by total mass எவ்வளோமா? ஆனா இங்க வந்து m1 plus m2 போடுங்க. m1 4m plus 4m plus 2m 6 divided by 6 into final velocity எவ்வளோமா? into. So இந்த வேல்யூ கோவிந்தா 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 because 0 no. கோவிந்தா. ரைட். அப்புறமா so v1 is equal to 4m minus 2m m by 6m. ஓகேமா?
U1 வந்து U. ஆல்ரெடி தெரியும். நம்ம U1 வேல்யூ வந்து பாடி கொஸ்டின்ல சொன்னாரு. ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி U. mm cancel which is nothing but 4m minus 2m. Sorry ma, இது 2m. So 2 ones are 2 3s. So that is wow, 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 wow. So good, so very good, very good. So V1 value வருதுமா? V1 value எவ்வளோ? So V1 value is equal to எவ்வளோமா? U by 3. வா V1 value U by 3. புரியுதா? குட். U by 3. அதுக்கப்புறம் என்ன பண்றான்? அதுக்கப்புறம் வந்து கைனடிக் எனர்ஜி. ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி. ஒரு பாடி மோஷன்ல இருக்கு. ஒரு பாடி மோஷன்ல இருக்குன்னா என்ன எனர்ஜி வரும் சொல்லுங்க? ஒரு பாடி மோஷன்ல இருக்குன்னா என்ன எனர்ஜி வரும்? நீங்க சொல்லுங்க. When a body is in motion, so which energy comes into the scenario? When a body is in motion, which energy will comes? Kinetic energy. அவ்வளவுதான். ரைட். ஸோ அதனாலதான் பாடி ஏக்கு கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா half பாடி ஏ. பாடியோட மாஸ் 4m. பாடி ஏவோட வெலாசிட்டி யூஸ் பாடியோட வெலாசிட்டி வந்து யூஸ். அதே மாதிரிமா பாடி பிக்கு சொல்றீங்களா? அது பாடி ஏவோட ஃபைனல் வெலாசிட்டி சொல்லுங்க. பாடி ஏவோட இது இனிஷியலா, அதே மாதிரி பாடி ஏவோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி சொல்றீங்களா? பாடியோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ சொல்லுங்களா? ஹாஃப். இது பாடி ஏவோட இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. பாடி ஏவோட இனிஷியல் கைனடிக். இது பாடி ஏவோட ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. 4m இன்டு இது எவ்வளோமா? U by 3 ஹோல் ஸ்கொயர். இது பாடி ஏவோட ஃபைனல் கைனடிக். That is equal to half 4m into ஓகேமா U square எவ்வளோமா? U square by 9. ரைட். இப்போ நான் என்ன கேட்கிறேன்? இது என்ன இது பாருங்க half 4m into இது 4 கன்ஃபியூஸ் ஆகாதுமா. 4 நம்பர் 4. ஓகே. இப்படி பாருங்க half 4m into U square. இது பாருங்க half 4m into U square. Can I write initial kinetic and for example இது வந்து சும்மா x ன்னு போடுங்க. இது வந்து இது என்ன? Initial kinetic energy வந்து this is the x. இப்படி can I say இந்த வேல்யூ can I say x half பாருங்க half 4m into U square. half 4m into U square. half 4m into U square எவ்வளோ? ఇప్పుడు half 4m U square வந்து x னா half 4m into U square x. So x by 9. இந்த வேல்யூ வருமா? x by 9. So தலைவா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி x. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோ? x by 9. இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ பாடியோட மாஸ் 4m. ஓகேவா? ஸோ பாடியோட பாடி மாஸ் வந்து பாடி ஆஃப் மாஸ் 4m. இனிஷியல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோமா? x. ஃபைனல் கைனடிக் எனர்ஜி எவ்வளோமா? ஃபைனல் கைனடிக் எனர்ஜி வந்து x by 9. ஃபைனல் கைனடிக் எனர்ஜிமா x by. இப்போ எனக்கு என்ன வேணுமா? ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட். என்ன வேணும்? ஃபிராக்ஷன் ஆஃப் எனர்ஜி லாஸ்ட். So fraction of energy lost நம்ம that is equal to loss by original. loss by original. ஓகேமா? So loss by original நம்ம loss நம்ம change in kinetic energy by original. original initial தலைவா. initial Ka. So delta K எவ்வளவுமா? loss final by initial. So final எவ்வளவுமா? x by 9. x by initial x. அவ்வளவுதான். So x minus இது எவ்வளோ? 9x x 8x by 9 by 8 by 9. புரியுதா? What is எல்லாருக்கும் 8 by 9. What is 8x by 9x x cancel. அவ்வளவுதான். ஆனா அவர் என்ன கேட்டாரு? இன்கேஸ் எக்ஸாம்ல பர்சன்டேஜ்ல நோட் பண்ணுவாங்க. இன்கேஸ் எக்ஸாம்ல வந்து நோட் பர்சன்டேஜ் லாஸ் என்ன பண்ணணும்? மல்டிப்ளை வித் 100 அவ்வளவுதான். இன்கேஸ் எக்ஸாம்ல இஃப் ஆஸ்க் ஓகே பர்சன்டேஜ் என்ன பண்ணணும்? 8 by 9 கேட்கல. பட் இன் எக்ஸாம்ல வந்து வாட் இட் கிளியர் வெரி குட். எஸ்
எக்ஸாம்ல வந்து பெர்சன்டேஜ் லாஸ்ட்ன்னு கேட்டா, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும்? 8/9 இன்டூ 100 ஆகும். ஸோ பெர்சன்டேஜ் லாஸ்னா 100 மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ எதுவுமே கேட்கலன்னா, ஸோ சும்மா இருங்க. நார்மலா இருங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆன்ஸர் வந்து 8/9. குட். புரியுதுமா? பட் இது எல்லாருக்கும் புரியுதா? எல்லாருக்கும் புரியுதா? புரியலையா? அப்ப சொல்லணும் எல்லாரும். தலைவா சொல்லுகிறீரா மகாகோவிந்த். வெரி குட்மா. சூப்பர்மா. நெக்ஸ்ட் மகாகோவிந்த் நெக்ஸ்ட் வரப்போது. ஓகேவா? நெக்ஸ்ட் வரப்போது ஷார்ட்கட்ஸ்மா 3 ஷார்ட்கட் சொல்றான். லைக் 2, 3, 2 பிளஸ் 3. 3 ஷார்ட்கட்ஸ் சொல்றான். லைக் 3 மெத்தட் சொல்றான். 3 கேஸஸ் சொல்றான். அவ்வளவுதான். சென்டர் ஆஃப் மாஸ் வந்து ஒரு ரகள அடிச்சு ரகளத்த செம்ம கீழே, சும்மா கீழே. ரைட். ஸோ நெக்ஸ்ட் மகாகோவிந்த், சகஸ்ரா, கிருஷ்ணவேணி, காவியலட்சுமி, சூலா, யாழினி, மகாதேவி எல்லாருக்கும் சொல்றாமா. நெக்ஸ்ட் 3 கேஸும் மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க அவ்வளவு. சோ ஸ்பெஷல் கேஸ். இந்த 3 கேஸ் மட்டும் உண்மையா சொல்றோமா, நீங்க நல்லா கவனிங்க அவ்வளவு. ஸ்பெஷல் கேஸ். ஸ்பெஷல் கேஸ் பை மிஸ்டர் ஷாம் சுந்தர் சார். எம்என்டி பிரெயினிங் பெடிக் ஷாம் சுந்தர். ஸ்பெஷல் கேஸ். ஆஃப் add-on on elastic add-on add-on elastic collision. Special case of add-on elastic collision. Case number one. எல்லாம் நோட் பண்ணுமா? Case number one. What is the case number one மா? M1 is M2. Masses வந்து சேம். Masses வந்து சேம் தான். எல்லாம் நோட் பண்ணுங்க. So masses வந்து சேம்னா see நல்லா பண்ணுங்க. Masses வந்து சேம். ஓகே. இப்படி சொல்லலாம். ஐடென்டிக்கல் பாடிஸ். சேம் பாடிஸ். ஓகே. So identical body. Same bodies. சேம் மாஸ்னா ஐடென்டிக்கல் பாடிஸ் ஐடென்டிக்கல் பாடிஸ். ஆமா அதே மாதிரி எலாஸ்டிக் கொலிசன் இது கூட தெரியுமா? எலாஸ்டிக் அதே மாதிரிமா ஒன் டைமென்ஷனல் கொலிசன் அதே மாதிரி ஹெட் ஆன் கொலிசன். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கண்டிப்பாமா கொஸ்டின்ல வந்து யூஸ் பண்றீங்க. ஸோ ஐடென்டிக்கல் பாடிஸ், எலாஸ்டிக் கொலிசன், ஒன் டைமென்ஷன் அண்ட் ஹெட் ஆன் கொலிசன். ஓகே. ஸோ இப்படி ஸோ மாசஸ் வந்து சேம்னா என்ன நடக்கும் தெரியுமா? வெலாசிட்டிஸ் ஓகேமா? வெலாசிட்டிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். என்ன ஆகும்? வெலாசிட்டிஸ் இன்டர்சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி ஓகேமா? ஸோ வெலாசிட்டிஸ் என்ன ஆகுமா? அந்த வெலாசிட்டிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் வெலாசிட்டிஸ் வந்து என்ன ஆகும்? இதெல்லாம் நோட் பண்ணுங்க. இந்த மாசஸ் வந்து சேம். ஓகே. மாசஸ் வந்து சேம் என்ன ஆகும்? வெலாசிட்டிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்படி ஒண்ணும் இல்ல. இந்த பாடியோட வெலாசிட்டி வந்து 5. இந்த பாடியோட வெலாசிட்டி 10. ஸோ போத் பாடி மாஸ் சேம்னா அப்படி என்ன ஆகும்? ஸோ கொலிஷனுக்கு அப்புறம் இந்த பாடி வெலாசிட்டி இந்த பாடிக்கு போகும். இந்த பாடி வெலாசிட்டி இந்த பாடிக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க. டோன்ட் வரிமா. இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் பாடி, செகண்ட் பாடி, ஆஃப்டர் கொலிஷன். So first body mass. So first body of mass M1, body mass M2, body of mass M1, second body. எல்லாரும் தலைவா 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 ஃபோக்கஸ் பண்ணுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் எவ்வளோமா? ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் U1. செகண்ட் பாடியோட மாஸ் U2. ஸோ மாஸஸ் ஆர் சேம். ஸோ மாஸஸ் ஆர் சேம். ஐடென்டிக்கல் பாடிஸ் வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்டர்சேஞ்ச் ஆகும். இப்போ சொல்லுங்க. ஸோ M1 வெலாசிட்டி U1னா, ஸோ இப்போ M2 வந்து M2 வில் பிகம் U2. வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். அவ்வளோதான். இப்போ M2 வெலாசிட்டி எவ்வளோ? U2. ஓ! ஒரு நிமிஷம். ஸோ M2 வந்து எவ்வளோ? U1 சாரி. அப்புறமா ஸோ இப்போ வந்து M2 வெலாசிட்டி எவ்வளோ? M2 வெலாசிட்டி வந்து M2 ஓட வெலாசிட்டி U2. அது வந்து U1 ஆகும். அவ்வளதான். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி U1. புரியுதா? So first body velocity U1, second body velocity U2. So mass is same. Mass is same na identical bodies na elastic collision, one dimensional head-on collision velocity interchange ஆகும். இப்போ first body will become U2, second body will become U1. புரியுதா தலைவா? பட் எல்லாருக்கும் புரியுதா? புரியுதுமா? எல்லாருக்கும் புரியுதா? ஃபயர் எங்க? ஃபயர் எங்கம்மா? ஃபயர் மேல எக்ஸாம் இருக்கு. இங்க ஃபயர் காமெண்ட் செக்ஷன்ல சுனாமி எங்க இருக்கு? That is a very good ma. Very good ma. Very good, very good. Yes, sir. ஒரு எக்ஸாம்பிள் கூட தரமா உங்களுக்கு? எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்னா கரெக்ட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேம்மா. சூப்பர் ஃபயர்டா. ஃபயர். ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் பாடி வந்து வெலாசிட்டி. ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி அண்ட் ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி வந்து ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி வந்து 4 மீட்டர் பர் செகண்ட். செகண்ட் பாடி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ சேம் பாடி 2 kg. సార్ సేమ్ బాడీ మాసెస్ సేమ్. 2 బాడీ మాసెస్ సేమ్. సో ఫస్ట్ బాడీ 4 மீட்டர் per செகண்ட். செகண்ட் பாடி ரெஸ்ட். ஸோ சேம் பாடி மாசஸ் சேம். ஸோ வெலாசிட்டிஸ் வந்து இன்டர்சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட். ஸோ ஆஃப்டர் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் என்ன ஆகும்? என்ன நடக்கும்? ரைட் நவ் ஃபர்ஸ்ட் பாடி செகண்ட் பாடி வெலாசிட்டி 4 மீட்டர் per செகண்ட். ஃபர்ஸ்ட் பாடி வந்து ரெஸ்ட். புரியுதா தலைவா? ஸோ சேம் பாடி. So same masses, identical bodies. Okay. So velocities வந்து interchange. அவ்வளவுதான். Velocities வந்து interchange. Got it? Got it? எல்லாருக்கும் got it? Good. Very good. Right. Next case number 2. இது வந்து லைக் நீட் எக்ஸாமுக்கு நாட் சோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஆனா கொஸ்டின்ஸ் வந்து ஆனா சேஃப் சைடுக்கு நம்ம பார்க்கணும். கேஸ் நம்பர் 2. இது வரைக்கும் நீட் எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கல. ஆனா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, நம்ம நீட் நாயகன் பிஎம்என்டி ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கொஸ்டின் வந்து மிஸ் ஆகக்கூடாது. அதனாலதான் அவங்களுக்காக கேஸ் நம்பர் 2 கூட சொல்லிடுறாங்க. ஸோ கேஸ் நம்பர் 2னா என்ன? மாஸ் ஆஃப் செகண்ட் பாடி. செகண்ட் பாடி மாஸ் வந்து கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் பாடி. ஓகே. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து செகண்ட் பாடியோட மாஸ் வந்து கிரேட்டர் தென் தான் ஃபர்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஸோ ஃபர்ஸ்ட் பாடி மாஸ்மா 1, செகண்ட் பாடி மாஸ் 2, பாடி மாஸ் 1, செகண்ட் பாடி M2. ஸோ விச் இஸ் கிரேட்டர்மா? செகண்ட் பாடியோட மாஸ் வந்து கிரேட்டர். ஓகேவா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் பாடி வெலாசிட்டி எவ்வளோமா? U1. செகண்ட் பாடி வெலாசிட்டி எவ்வளோமா? G. ஓகே. இப்போ என்ன ஆகுமா? இப்போ வந்து சேம் அதே ஸ்டோரி மாதிரி
இப்போ ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி u1 அந்த செகண்ட் பாடியுமா ரெஸ்ட்ல இருக்கு. சார் எஸ் m1 at ரெஸ்ட் வில் பி 0. எஸ். அப்புறமா இப்ப இன்னும் இல்லையாமா கண்டிஷன் வந்து என்னன்னா m1/m2. இப்போ ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 0மா. m1/m2 வந்து அப்ராக்சிமேட்லி 0 அவ்வளவுதான். இதை மட்டும் எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க அவ்வளவுதான். புரியுதா? So m1 by m2 approaches to 0. புரியுதா? So m2 செகண்ட் பாடியோட மாஸ் வந்து கிரேட்டர். செகண்ட் பாடி மாஸ் வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப கிரேட்டு கம்பேர்ட் டு த ஃபர்ஸ்ட் பாடி. அப்பமா செகண்ட் வெலாசிட்டி எவ்வளோ? ஸோ u2 வந்து 0. u2 வந்து 0. m1 by m2 வந்து approaches to புரியுதுமா? ஸோ கிளியர்? வெரி எல்லாரும் நோட் பண்ணுங்க. எல்லாரும் நோட் பண்ணுங்க. வெரி ஸோ மாஸ் ஆஃப் செகண்ட் பாடி மாறும். செகண்ட் பாடி மாஸ் வந்து கிரேட்டர்னா கம்பேரிங் டு ஃபர்ஸ்ட் பாடினா அப்போ கண்டிப்பா இந்த கேஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். m1/m2 அப்ரோச். அதே மாதிரி கேஸ் நம்பர் 3. கேஸ் நம்பர் 3 சொல்றேன் நோட் பண்ணுங்க. கேஸ் நம்பர் 3. கேஸ் நம்பர் 3లో ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் வந்து கிரேட்டர் than செகண்ட் பாடி. அப்புறம் அப்போ ஆல்சோ u2 0. ஓகே. ஃபர்ஸ்ட் பாடி மாஸ் வந்து கிரேட்டர் than the செகண்ட் பாடி. ஸோ இங்க பாருங்க. நல்லா பாருங்க. ரைட். நல்லா பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாடியோட மாஸ் செகண்ட் பாடியோட மாஸ் செகண்ட் பாடி வந்து சின்னது சின்னது இது வந்து m1 m2 ரைட். ஆக்சுவலி m2 பாடி வந்து சின்னதா இருக்கணும். ஓகே. ஆனா நான் பெருசா டிரா பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். ஐ வில் மேக் இட் சின்னது ஸோ தட் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. நான் வந்து ரேண்டமா டிரா பண்ணிடுறேன். பட் வந்து பாடி புரியுதா? ஃபர்ஸ்ட் பாடி பெருசு, செகண்ட் பாடி சின்னது. m2 m புரியுது நினைக்கிறேன். எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பாடியமா மூவிங் வித் வெலாசிட்டி u1 செகண்ட் பாடியோட வெலாசிட்டி u2. ஓகேவா? அதே மாதிரி இந்த இடத்துல ஓகேவா? புரியுதா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்மா இது வந்து நீங்க ட்ரக்ன்னு சொல்லலாம். ட்ரக் ஃபர்ஸ்ட் பாடி ஆஃப் மாஸ் இருக்கு அது வந்து ட்ரக்கு. செகண்ட் பாடி இருக்குமா அது வந்து யூ கேன் சைக்கிள்னு சொல்லலாம். ஸோ ஸோ u2 0 என்ன அர்த்தமா? பாடி வந்து சைக்கிள் வந்து ரெஸ்ட்ல. ஓகேவா? அப்புறமா ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ பாடி எம்மோட வெலாசிட்டி u1 m2 ஓட வெலாசிட்டி வந்து டபுள் ஆகும் 2 ஆகும். ஸோ இங்க என்னமா இங்க வந்து m2/m1 அப்ரோச்சஸ் டு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பா இது நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட். ஓகேவா? ஸோ இது வந்து இது எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாரும் சொல்லுங்க. ஸோ m1 கிரேட்டர் than m1 வந்து பெருசு தென் m2. ஓகேவா? அப்படி m2/m1 அப்ரோச்சஸ் டு 0 அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க பாருங்க இங்க வந்து m1 இங்க m2 வந்து கிரேட்டர். ஓகேவா? ஆனா நான் வந்து இங்க m2 சின்னதா டிரா பண்ணா ஒரே நிமிஷம் இருங்க. m2 வந்து பெருசா இருக்கணும். ஓகேவா? m2 வந்து பெருசா இருக்கணும். அதனால பெருசு டயக்ராம் டிரா பண்ணிடலாம். பாருங்க. m2 வந்து பெருசா இருக்கணும். பெருசு. அதே மாதிரிமா இந்த இடத்துல ஆல்சோ m2 வந்து பெருசா இருக்கணும். வந்து பெருசா. சூப்பரா? வெரி குட். புரியுதுமா? ஸோ கேஸ் நம்பர் 1 மறுபடியும் திருப்பி சொல்றோமா? நல்லா பாருங்க. ஸோ கேஸ் நம்பர் 1. கேஸ் நம்பர் 1 என்ன? ஸோ m1 ஈக்குவல் டு m2. ஓகேவா? கேஸ் நம்பர் 1 என்னமா? m1 ஈக்குவல் டு m2. ஸோ வெலாசிட்டிஸ் என்ன பண்ணணும்? இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கேஸ் நம்பர் 2. ஓகே. கேஸ் நம்பர் 2 என்னமா? கேஸ் நம்பர் 2 என்ன? சொல்லுங்க. கேஸ் நம்பர் 2. கேஸ் நம்பர் 2 வந்து m2 கிரேட்டர் தென் m1.
அப்போ வந்து m1/m2 approaches to. அதே மாரி m1 greater than m2 னா m2/m1 approaches to. got it? எல்லாருக்கும் got it. Yes. So don't worry மா. கொஸ்டின் வந்து போடலாம். கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணலாம். எல்லாம் நோட் பண்ணியாச்சா? சால்வ் பண்ணலாமா? டோன்ட் வரி. ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் படாம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. ரைட். So two particles, two particles mass, நல்லா focus பண்ணுங்க. Two particles of mass, two particles of mass ma, ma, particles of mass ma, ma, mb. Okay, two particles of mass ma, ma and mb, and their velocity, their velocity r, and their velocity is number r, va and vb. Their velocity is number va and vb respective. It collides, respective collides, particular collides. After collision, they interchange. நல்லா பாருங்க. After collision, collisionக்கு அப்புறம் they interchanges. Collisionக்கு அப்புறமா after collision, they interchanges their velocity. So after collision, they interchange their velocity. The ratio, then ratio of, then the ratio of m by a, mass of A to mass of B. ஓகேவா? அம்மா தலைவா, வாட் a குட் கொஸ்டின் தலைவா. ஏய், ஒரு செகண்ட் போதும் தலைவா. இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு ஒரு செகண்ட் போதும் எனக்கு. ஒரு செகண்ட். உங்களுக்கு ஒரு செகண்ட். எனக்கு ஒரு செகண்ட். VA by VB. VA by VB. அதே மாதிரி VA plus VB divided by V minus V. ஆப்ஷன் C by VB. அதே மாதிரி 1. ஏய் தலைவா, 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 தலைவா. ஏய், ஒரு செகண்ட். Wow, wow, beautiful. Say, Taiwa, they interchange their velocity. But when they will interchange the velocity, so mass is one to same. So mass is same na interchange velocity. So mass is same dana. So MA by MB will be one. அவ்வளவுதான். Good. So answer na mass is, so interchange their velocity na mass is good. Plus them masses good. Masses one will be same. Right. Next question. நெக்ஸ்ட் கொஸ்டின்மா வேற லெவல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ஒரு வேற லெவல் கொஸ்டின். கொஞ்சமா ஒரு வேற லெவல் கொஸ்டின் பண்றீங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்ணுமா? டூ ஐடென்டிக்கல் பால்ஸ், நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா? டூ ஐடென்டிக்கல் பால்ஸ், ஓகேவா? Identical balls A and B for having velocity. Two identical balls in B having velocity of 0.5 per second and minus 0.3 meter respective. Respective.
collide, collide, collide respectively, collide elastical. One dimension, elastic dimension, respectively collide elastically in one dimension. The of the velocities elastic. Yes, the velocities of v and a. The velocities of v and a after the collision. After the collision. After collision, respectively. So after the collision, respect of the collision, respect. அம்மா இந்த கொஸ்டின் வந்து 4 டைம் ஓகேவா? நீட் எக்ஸாம் நெறைய எக்ஸாம்லலாம் இந்த கொஸ்டின் வந்து வருது. நீட் வந்து 2016 அதுக்கப்புறம் வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் ஏபிஎம்டி எக்ஸாம்ல 994 1994 அதே மாதிரி போர்டு எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டாங்க. எல்லாம் ட்ரை பண்ணுங்க. ஆப்ஷன் நோட் பண்ணுங்க. ஏ 0.3 10 0.5 மீட்டர். அதே மாதிரிமா ஆப்ஷன் minus 0.5 meter per second and 0.5 per second. Remember 0.0 0.5 meter. Come on, தலைவா ஒரே செகண்ட் ஆன்சர் சொல்லணும். ஒரே செகண்ட்ல மட்டும் ஆன்சர் சொல்லணும். ஆன் கமான் ஒரே செகண்ட் தான் ஆன்சர். ஒரே செகண்ட். ஒரே நிமிஷம் டயக்ராம் தரல. ஒரு நிமிஷம் டயக்ராம் தரல. ஒரு நிமிஷம் இருங்க. சாரி டயக்ராம் குடுக்கலன்னா ஒரு நிமிஷம் இருமா. டயக்ராம் தரல. ஒரு இல்ல சாரி. டயக்ராம் இருக்குமா? டயக்ராம் இருக்கு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம் இருமா. டயக்ராம் குடுக்கலன்னா மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க. டயக்ராம் பார்த்து தான் ஆன்சர் சொல்லணும். ஓகேவா? டயக்ராம் பார்க்காம வராது. டயக்ராம் பார்த்துட்டு ஆன்சர் டயக்ராம் பார்த்து சொல்லுமா. ஒரே நிமிஷம். நான் டயக்ராம் குடுக்கறதே மறந்துட்டேன். பாடி ஏ, பாடி பி, பாடி ஏ, பாடி பி. பாடியோட வெலாசிட்டிமா 0.5 மைனஸ் 0.3 எம்மா. இப்படி சொல்றீங்களா? ஆன்சர் இப்படி சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க. கமான். இப்ப சொல்றீங்களா? சி எல்லாரும் பார்க்கணும். இது என்ன இந்த மீனிங் பாருங்க. ஆ எலாஸ்டிக்கல்லி இன் ஒன் டைமென்ஷன். எலாஸ்டிக்கல்லி ஒன் டைமென்ஷன். இங்க பாருங்க. எலாஸ்டிக்கல்லி ஒன் டைமென்ஷன். கேஸ் நம்பர் 1. பாருங்க. பாருங்க. எலாஸ்டிக்கல்லி ஒன் டைமென்ஷன். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. எலாஸ்டிக்கல் கொலிஷன். ஐடென்டிக்கல் பாடிஸ். ஐடென்டிக்கல் பாடி. எலாஸ்டிக் கொலிஷன். ஒன் டைமென்ஷனல். ஹெட் ஆன் கொலிஷன். நீங்க கண்டிப்பா கேன் கோ த ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். ஐடென்டிக்கல் பாடிஸ். எலாஸ்டிக் கொலிஷன். மாஸ் வந்து சேம் தானா?
இங்க பாருங்கம்மா, ஐடென்டிகல் தான ஐடென்டிகல் பால்ஸ். மாஸ் சேம். No. Wait a second. Good. Minus 0.3. So body of mass 30. என்ன கான்செப்ட்னா வெலாசிட்டி. வெலாசிட்டி புரியுதுமா? இப்போ வெலாசிட்டிஸ் வந்து change. வெலாசிட்டி வந்துமா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. எல்லாரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. The Bob, ஓகேமா, நெக்ஸ்ட் கொஸ்டின்மா the Bob A. இது வந்து கொஞ்சம் ஒரு யூனிக் கொஸ்டின்மா, ஒரு டிஃபரெண்ட் கொஸ்டின், சூப்பர் கொஸ்டின். ஓகேவா? ஒரே ஒரே சூப்பர் கொஸ்டின்மா, எல்லாரும் நோட்ல. The Bob A. கொஸ்டின் கொஞ்சம் பெருசா இருக்குமா, கொஞ்சம் நோட் நீங்க சீக்கிரமா நோட் பண்ணுங்க. The Bob A of Bob A pendulum of mass M release. Mass released. Okay, very important word. Released from is it from enema horizon? Is it from horizon? The from horizon to the vertical hits of another bob. Another நல்லா பாருங்க. Another bob. Another bob be another bob be of the same. Another bob the same mass. Okay? At rest on rest on a table as as okay, ma? So at rest on a table as shown in figure. In figure, okay, ma? As shown in figure from figure, the length length of the pendulum. The length of the pendulum meter. If length of the pendulum is 1 meter, of the pendulum is 1 meter. So pendulum or length ma 1 meter. Okay, what is the speed? What the speed? What is the speed with what is the speed? Bob starts what is the speed with which Bob starts
with which the Bob starts moving ma question mark. அதுக்கப்புறமா neglect நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா. Neglect the size of the bob. Let the size of the okay, right. And assume and assume and assume the collision நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமா and assume the collision the assume the collision to the last assume the collision to be elastic g value meter per second. ஓகேவா? ஒரு நிமிஷமா பி முன்னாடி கொஸ்டின்ல வந்து velocities of B and A after the collision respectively. B and A ரெண்டு கேட்டாருமா. எஸ் velocities of B and A கேட்டாரு. ஸோ B வந்து ஓகே ஒரு நிமிஷம் இருங்க டவுட். ஓகே 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 velocities ஓகே ஓகே the velocities of B and A ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் B கேட்டாரு நெக்ஸ்ட் A கேட்டாரு ஓகே ஓகே தென் ஆப்ஷன் நம்பர் சி யா అది ఫస్ట్ என்ன கேட்டானோ அது ஆன்சர் ஆகும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. The velocities of B and A after the collision, okay, respectively. அப்புறம் வந்து first initially ஆன்சர் வந்து யா கண்டிப்பா கரெக்ட். நானும் இப்பதான் கவனியாச்சு. இது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. பிஏ கேட்டனால ஃபர்ஸ்ட் பி எடுங்க. ஃபர்ஸ்ட் பி வந்து 0.5 0.5 ஆப்ஷன்ஸ் டோன்ட் வரி டோன்ட் வரி. இப்படி ஏபி கேட்டா ஆப்ஷன் டி ஆகும். பிஏ கேட்டா ஆப்ஷன்ஸ். ஓகேவா? டோன்ட் வரி. வெரி குட் வெரி குட். ரைட் ஓகேம்மா. எனிவே தேங்க்யூ. ரைட் வெரி குட். நான் இது பாருங்கம்மா. Yeah. இந்த டயக்ராம் கூட இருக்குமா. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இது கொஸ்டின் நோட் பண்ணா டயக்ராம் தரேன். ஆப்ஷன் ஏ வந்துமா 4.47 4.47 மீட்டர் பர் செகண்ட். இதே மாதிரிமா 5 மீட்டர் மாதிரிமா 6 per second. So 3.47 meters per second. ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் நோட் பண்ணுமா டயக்ராம் கொடுக்குறேன். அப்போதான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். நல்லா சீக்கிரமா எழுதுங்க. ఇంకా రెండు கான்செப்ட் இருக்குமா. రెండు கொஸ்டின் இருக்கு. 2 கான்செப்ட் அண்ட் 2 கொஸ்டின். ஓகே டயக்ராம் தரமா நோட் பண்ணு. நோட்டிடாம எல்லாரும் நோட்டிட்டு குட். சூப்பர்மா சூப்பர் வெரி குட். ரைட் டயக்ராம் தரமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்க ஒன்றும் இல்லாம பாப் வந்து இங்க இருக்காரு. பாப் இங்க இருக்காரு ஆஃப் மாசியம். அதுக்கப்புறம் வந்து இங்க வர்றாரு. கொஸ்டின் இது பாபியமா what will happen over so பாபி அந்த லென்த் பார்க்கும்போதுமா லென்த் வந்து ஃப்ரம் இயர் டு இயர் சொல்லுங்க. லென்த் வந்து ஓகே ரைட். இதுதான் கொஸ்டின் நோட் பண்ணியாச்சா. இப்போ வந்து நீங்க படிச்சிருக்கமா கொஸ்டின் நீங்க இப்போ படிச்சுனா உங்களுக்கு கெட் அன் ஐடியா. இப்போ கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா பிசிக்ஸ்ல டயக்ராம் பார்த்துட்டுக்கு அப்புறம் தான் கொஸ்டின் படிக்கணும்.
அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க. பாடி ஆஃப் மாஸ் சேம் சேம் பாடி தானா? சேம் பாடி தான்மா. அதே பாடி தான். பட் ஏ இடத்துல నుంచి பி இடத்துக்கு போயிடுச்சு அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. குட். ஒரு கொஸ்டின் வந்து நான் படிக்கிறேன் பாருங்கம்மா. எ பாப் ஏ ஆஃப் பெண்டுலம் எம் ரிலீஸ்டு. அம்மா ரிலீஸுக்கு முன்னாடி ஓகேவா? அம்மா இங்கேயே சொல்யூஷன் நான் முடிக்கிறேன். அம்மா ரிலீஸுக்கு முன்னாடி ஓகேவா? ரிலீஸுக்கு முன்னாடி ரிலீஸ்ன்னா என்ன? ரிலீஸுக்கு முன்னாடி இது ரெஸ்ட்ல தானே இருக்கு தலைவா. கரெக்ட்டா? ஸோ ரிலீஸ்டுக்கு முன்னாடி பாருங்க ஒரு லைன் சொல்றேன். த பாப் ஏ ஆஃப் பெண்டுலம் மாஸ் எம் ரிலீஸ்டு ஃப்ரம் ஹாரிஜான்டல் ஓகேவா? இந்த இடத்துல ரிலீஸ்டு ஃப்ரம் ஹாரிஜான்டல். ரிலீஸ்டு ஃப்ரம் ஹாரிஜான்டல். So released, okay, from horizontal to the vertical hits another bob, oh, sorry, sir, another bobby of the same mass, okay, at rest on the table as shown in the figure. If the length of the pendulum is 1 meter, pendulum ஓட length வந்து பார்க்கும்போது 1 meter, what is the speed with which bob starts moving? Regulate the size of bob, it is with the collision elastic. Super அவ்வளவுதான். இப்ப நீங்க என்ன இனிஷியலி சொல்லுங்கம்மா, இனிஷியலி பாப் ஏ வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஸோ பாப் ரெஸ்ட்ல இருக்கும்போது, ஆமா இது ஒரே பாப் கிடையாது. இது ஒரு பாபு, இது ஒரு பாபு. ஸோ இந்த பாபு ஓகே. ஸோ இந்த இடத்துல ஓகேவா? இப்படி ஆல்ரெடி இப்படி இந்த இடத்துல ஒரு பாப் இருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல ஒரு பாபு. ஸோ இந்த பாப் என்ன ஆகுது? வென் யூ ரிலீஸ் வாட் வில் ஹேப்பன் இது போய் இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். புரியுதா? இந்த பாப் வந்து இப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் இனிஷியலி ரிலீஸ்டு. ரிலீஸ்டுன்னா என்ன ஆகுமா? கைனடிக் எனர்ஜி 0. பட் கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஹைட் இருக்கணும். ரெஃபரன்ஸ் నుంచి ஹைட் இருக்கு. அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். ஸோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி 0 பிகாஸ் ஸ்பீட் 0. ஸ்பீட் 0, கைனடிக் எனர்ஜி 0, பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி எம்ஜிஹெச். பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். கைனடிக் எனர்ஜி 0. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்ட்ரைக் ஆகும். எஸ் ஆர் நோ? இது வந்து ஸ்ட்ரைக் ஆகும். இப்போ பாருங்க. ஸோ ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி எவ்வளோமா? Y0 பிகாஸ் ஸ்பீட் 0. வாட் அபௌட் பொட்டன்ஷியல் எனர்ஜிமா? எம்ஜிஹெச். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாடி வந்து இங்க வருமா? வராதா? கண்டிப்பா வரும். நோ? தான? யா. ஸோ இப்படி வாட் இஸ் த வெலாசிட்டிமா? வெலாசிட்டி வி. பாப் ஏ வந்து இங்க இருக்கு. ஓகேவா? புரியுதா? பாப் வந்து ஃபைனலி இங்க வரும். ஸோ நீங்க வந்து ஃபைனல் பொசிஷன் கூட சொல்லலாம். இல்லன்னா நீங்க ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். இது வந்து லைக் ஃபைனல் பொசிஷன். ஸோ பாப் இப்ப எங்க இருக்காருமா? பாப் வந்து ஃபைனலி ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஆமா. ஸோ பாபோட வெலாசிட்டி வி. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஒண்ணும் இல்லம்மா. இது இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. ஓகே. இது இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. என்ன பொசிஷன்னா? இது ஃபைனல் பொசிஷன் சொல்லுங்க. புரியுதா? அது என்னம்மா? இனிஷியல் பொசிஷன் சொல்லுங்க. ஃபைனல் பொசிஷன். இது ஒண்ணும் இல்ல. இது ரெஃபரன்ஸ் தான்மா. இது ரெஃபரன்ஸ். என்னது? ரெஃபர். அம்மா இங்க வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? சொல்லுங்க. எவ்ரிஒன் காட் இட்? ஸோ பாப் இங்க இருக்காரு. இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்காரு. இன்னைக்கு வெலாசிட்டி 0, கைனடிக் எனர்ஜி 0, பட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும். பிகாஸ் எம்ஜிஹெச் நோ? ரைட். அப்புறமா இங்க வராது. இது இனிஷியல் பொசிஷன் யாழினி, இது ஃபைனல் பொசிஷன். இப்போ வந்து லைக் நான் என்ன கேட்கிறேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாடி வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஸோ எந்த எனர்ஜி கன்வெர்ட் டு விச் எனர்ஜி சொல்றீங்களா? இப்படி பாடி இங்க இந்த இடத்துல இருக்கு பாபு. இந்த இடத்துல இருக்கும்போது எந்த எனர்ஜி இருக்கு? ஸோ கீழ வரும்போது எந்த எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர்? ஸோ விச் எனர்ஜி டு விச் எனர்ஜி? ஸோ எந்த எனர்ஜி నుంచి எந்த எனர்ஜிக்கு வருது? விச் எனர்ஜி கன்வெர்ட் டு விச் எனர்ஜி? வாவ்! யாழினி சூப்பர்மா! சூப்பர். குட். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜிமா பொட்டன்ஷியல் எனர்ஜி கன்வெர்ட்டட் டு கைனடிக். பிகாஸ் பை இங்க నుంచి இங்க வெலாசிட்டி வந்து கெயின் ஆகுது. வெலாசிட்டி கெயின். வெலாசிட்டி கெயின். வெலாசிட்டி வந்து வெலாசிட்டி வந்து கெயின். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டு கைனடிக். ஒண்ணும் இல்லம்மா. ஒரு சிம்பிளா சொல்றான். நான் சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ வந்து நான் என்ன சொல்றேன், இனிஷியலி கே பாரும்மா.
இனிஷியலி பாருங்க, சொல்றேன் பாருங்க. இனிஷியலி ஃபோக்கஸ் பண்ணுமா, எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணும். உங்களுக்காக சொல்லிக் குடுக்குறேன். ரைட். இந்த இடத்துல பாடி ஆஃப் மாஸ் பிஎம் இனிஷியலி உங்களுக்கு தெரியணும் தலைவா. இனிஷியலி அம்மா இப்படி இனிஷியலி பாபி ஓகே. இனிஷியல் நீங்க பாருங்க. இனிஷியலி பாபி வந்து இனிஷியலி பாபியமா ரெஸ்ட்ல தானே இருக்கு. இனிஷியலி இனிஷியலி பாபி வந்து இனிஷியல் இனிஷியல் பாபி வந்து ரெஸ்ட்ல இருக்காருமா. பாபி வந்து ரெஸ்ட்ல இருக்காரு. பாப் பி ரெஸ்ட்ல தானே இருக்காரு. ஏ தானே வெலாசிட்டி வராரு. ஏமா இங்க இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து என்ன இருக்கு, ஏ இருக்குமா. ஸோ இப்பமும் ஏ வந்து ஏ வராரு. ஏவோட மாஸ் ஆல்சோ எம்மா. ஸோ ஏ வந்து ஒரு வெலாசிட்டி வராரா வரல வந்தாரு. கண்டிப்பா வராரு. ஏ வந்து ஒரு வெலாசிட்டி வராரு. நல்லா பாருங்க. ஸோ பி இனிஷியலி ரெஸ்ட்ல இருக்காரு. ஏ வந்து ஒரு வெலாசிட்டி வராரு. அதுக்கப்புறம் இது வந்து லைக் பிஃபோர் ஏ தலைவா. சார் 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 மாசு மாசஸ் சேம் தலைவா. மாசஸ் சேம் என்ன நடக்கும்? மாசஸ் வந்து சேம்னா என்ன நடக்கும்? சார் மாஸ் வந்து சேம். பாப் இந்த பாபு மாசியம், இந்த பாபு மாசியம். ஸோ என்ன நடக்கும்? வெலாசிட்டி சேம்னா சொல்லுங்க. வெலாசிட்டி என்ற மகா கோவிந்த் டாக்டர் மகா கோவிந்த் குட் கிளாஸ் என்ற வெலாசிட்டி வந்துமா இன்டர்ச் வெலாசிட்டிமா இன்டர்சேஞ்ச் ஏ அண்ட் பி. என்ன ஆகுமா? வெலாசிட்டி வந்து இன்டர். ஸோ பாடி ஏ பாடி ஏவோட வெலாசிட்டி எவ்வளோமா? பி பாடியோட வெலாசிட்டி வி பாடி பி வெலாசிட்டி வந்து பி அவ்வளவுதான். ஸோ சார் பாடி பி வந்து ஒரு ரெஸ்ட்ல இருக்கு. பாடி பி வந்து ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ பாடி வெலாசிட்டி வந்து எல்லாருக்கும் புரியுதா? காட் இட். வெலாசிட்டி. இப்போ நான் என்ன பண்ண போறோம்? ஸோ பை கன்சர்வேஷன் ஓகேமா. ஸோ பை கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா பை கன்சர்வேஷன். நீங்க சொல்லுங்க சார் இந்த இடத்துல எனர்ஜி இருக்கு. இந்த இடத்துல என்ன என்ன எனர்ஜி? பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ பால் இந்த இடத்துல இருந்து இப்படி வருதா? ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி டு கைனெடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி டு கைனெடிக் எனர்ஜி. ஸோ mgh equal to half. ஏமா குட் குட் சூப்பர் சார் சூப்பர் சார் சூப்பர் சார். half மாஸ் மாஸ் கேன்சல்மா. அப்புறம் என்ன நடக்கும்? 2gh is equal to v square. ஓகேமா. ஸோ v is equal to root over 2. ஓகேமா. g எவ்வளோமா? g 1 ஹைட் வந்து 1. என்னதுக்குமா? ரூட் ரூட் 20 அப்ராக்சிமேட்லி 4.4. ஏன்னா ரூட் 16 வந்துமா குட். ஸோ ரூட் 16 வந்து 4மா ரூட் 25 5. ஸோ 20 வந்து 4.4 நடுவில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ. புரியுதுமா? ஆப்ஷன் நம்பர் ஏ. குட். எல்லாருக்கும் புரியுது? காட் இட். குட் வெரி குட்பா. இன்னைக்கு இன்னைக்கு சம்மு இன்னைக்கு சம்மு இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணிக்கோங்க தலைவா. இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம். இன்னைக்கு ஹோம்ஒர்க் சம் நோட் பண்ணுங்கம்மா. ஹோம்ஒர்க் சம் ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சுமா. ஜஸ்ட் முடிச்சாச்சு. ஹோம்ஒர்க் ஹோம்ஒர்க் கொஸ்டின் நோட் பண்ணுங்க. A ball, a ball is moving. A ball is moving with the velocity. Ball is moving with the velocity, meter per second towards நல்லா பாருங்க. Good. Towards a heavy ball. Towards a heavy ball. Okay. Moving towards
moving towards ball, moving towards the ball with speed, moving towards the ball with speed 1 meter per second. Okay, ma? As shown in figure. 1 meter per second. As shown in 7 கிடையாதுமா 1 meter per 1 as நோட் பண்ணுங்க. அப்புறமா assuming wow சூப்பர் சார். assuming collision to be elastic. Assuming the collision to be elastic. Okay, ma? Assuming the collision to be elastic. Okay, find the velocity. Find the velocity ball and the velocity of the ball immediately. The velocity of the ball immediately after the collision. Find the immediate velocity. Like options are note பண்ணுங்க. 1 meter per second, meter per ஒரு ஹெவி வால் இருக்குமா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்லை ஹெவி வால் வால் ரைட் ஒரு ஹெவி வால் இருக்கு இது கொஸ்டின் 2 மீட்டர் பர் எல்லாரும் ட்ரை பண்ணுங்க ஓகே டோன்ட் வரிமா கண்டிப்பா ஆன்சர் வரும் வரலைன்னா எனக்கு சொல்லுங்கம்மா எனக்கு சொல்லுங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம் கண்டிப்பா ஓகேவா கண்டிப்பா யூ வில் டு இட் பட் வந்து கண்டிப்பா யூ கேன் டூ இட் இப்போ நம்ம கிளாஸ் ரெகுலரா யார் வருவாங்க அவர் கண்டிப்பா பண்ணுவாங்க அதுல டவுட் இல்லை ஓகேம்மா பிசிக்ஸ் வந்து லைக் 10 நிமிஷம் பார்த்து அது முடியாதும்மா கண்டிப்பா நீங்க வந்து கிளாஸ் வந்து டெய்லி வந்துட்டே இருக்கணும் பட் ஆனா நான் ஒரு ஹிண்ட் தரேன் ஃபர்ஸ்ட் பாடி இருக்கு செகண்ட் பாடி இருக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் பாடி பாகுபலி நரேந்திர பாகுபலி ஓகே பட் ஃபர்ஸ்ட் பாடி குட்டி பாப்பா ஃபர்ஸ்ட் பாடி வந்து சின்ன பையன் வால் இது வால் பாபு சாமி வால் ஓகே இது வால் ஸோ விச் ஒன் இஸ் கிரேட்டர் மா விச் ஒன் இஸ் கிரேட்டர் விச் ஒன் இஸ் கிரேட்டர் M2 M2 மாஸ் வந்து கிரேட்டர் compared to all is greater right right கேன் ஐ டூ நான் சால்வ் பண்ணவா நீங்க ட்ரை பண்றீங்களா சொல்லுங்கம்மா கேன் ஐ டூ நீங்க ட்ரை பண்ணீங்களா shall I solve தகஸ்ரீ வெரி குட் ட்ரை வில் ட்ரை யா ட்ரை பண்ணுங்கம்மா டோன்ட் வரி யா நீங்க நீங்க ட்ரை பண்ணுங்க இல்லைன்னா நான் கண்டிப்பா நாளைக்கு வந்து எந்த சம் இருந்துச்சு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அது எல்லாமே வேறு சம் இருக்குமா பட் வந்து இந்த சம் வந்து லைக் லைக் வந்து மேக்ஸிமம் 99% ஸ்டூடெண்ட் வந்து சால்வ் பண்ண முடியாது கண்டிப்பா பட் ஓகே நானே சால்வ் பண்ணிடுறேன் இந்த கொஸ்டின் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுமா ஒரு லாஸ்ட் கொஸ்டின் இது ஏன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின் ஆனா ஈஸி கொஸ்டின் தான் கான்செப்டுவல் கொஸ்டின் பக்கா கான்செப்டுவல் இனிஷியலி பரமா இனிஷியலி ஸோ இனிஷியலி ஸ்ப்ரிங் வந்து at okay initially spring at initially வந்து is at its natural length ஸோ ஸ்ப்ரிங் வந்துமா அவங்களோட நேச்சுரல் ஃப்ரீ லென்த் அண்ட் கொலிசன் வந்து and collision
and collision வந்து elastic. And collision என்னமா elastic. Then find maximum compression. Then find maximum compression. Maximum of spring. என்ன கேட்கிறாருமா? Maximum compression of spring. வா. During motion. ஐயா, wow, சுவாமி, very. During motion time ல maximum compression. Yeah. A. Option A வந்து 2m by k root over v naught. இதே மாதிரிமா over by 2k into தெரியுமா option m by k by k. இந்த மாதிரி கொஸ்டின் யாரையா பார்த்துட்டாரா சொல்லுங்க முன்னாடி? உங்களோட நீட் ப்ரிப்பரேஷன்ல வந்து நிறைய லைக் துர்கா தேவி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ரிப்பீட்டர்ஸ். நிதேஷன் இருக்காரு. இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பார்த்தாச்சா சொல்லுங்கம்மா? உண்மையா சொல்லுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. பார்த்ததா நல்லதுதான். ஒன்னும் பிரச்சனை இல்ல. பார்த்துட்டா பார்க்கலையா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் மேக்சிமம் பார்க்க முடியாது. இந்த மாதிரி கொஸ்டின் யாரும் சால்வ் பண்ணதே இல்லம்மா. நம்ம வந்து நீட் கோச்சிங்கு ஒரு 3 லட்சம் செலவு பண்ணா கூட ஒரு 10 லேக்ஸ் ஒரு நீட் ரிப்பீட் பண்ணி ஒரு பெரிய இடத்துல வந்து பார்த்தனா குட். பார்த்தனா குட். ஸோ பார்த்தனா குட்மா. மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்க்க பார்க்க மாட்டேன். எங்க கூட இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து டீச் பண்ண மாட்டோமா? ரைட். நம்மோட பிஎம்என்டி ஷாம் சுந்தர் கிரேனி மீடி மட்டும்தான். 2M. எஸ். ஸோ இந்த கொஸ்டின்மா இனிஷியல்லி ஸ்ப்ரிங் வந்து is its natural length. Okay. And collision is elastic. Then find the maximum compression of the spring. Okay, ma? Maximum compression of the spring. Ma, in the question also you take as homework. Ma, but don't. Okay. So like எப்படின்னா don't like எப்படி சொல்றது, இது வந்து லைக் ஒரு ஜேஇ மாதிரிமா, ஒரு ஜேஇ எக்ஸாம் மாதிரி ஒரு கொஸ்டின். ஏன்னா ஈவன் ஜேஇ அட்வான்ஸ்ல கூட இந்த மாதிரி கொஸ்டின் வருது. ஸோ இது வந்து லைக் நீட் எக்ஸாமுக்கு நமக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதனால தான் கொடுக்குறேன். ஸோ டோன்ட் வெரி. இந்த கொஸ்டின் பார்த்து சார் இந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணலன்னு ரொம்ப பயப்பட வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு நீட் மாதிரி இல்லை, ஒரு ஜேஇ லெவல் மாதிரி கொஸ்டின். நான் உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் வந்து டீச் பண்ணணும் ஒரு டிஃபிகல்ட் கொஸ்டின் சொல்லிட்டு இதை நான் கொடுத்துட்டேன். ஸோ எல்லாமே நீ ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துமா இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும். இந்த 2 கொஸ்டின் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டிப்பா என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சால்வ் பண்ணிடுறேன். ஓகே. சால்வ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸ் we will go for the elastic collisioning tool. Elastic collision. So கண்டிப்பா நெக்ஸ்ட் டுமாரோ வெட்னஸ்டே நாளைக்கு கிளாஸ் உண்டு. கண்டிப்பா we'll complete the collision. நாளைக்கு collisions வந்து நான் முடிக்க போறேன். ஸோ ஓகேமா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஸோ எல்லாரும் மறக்காம ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்சோ மறக்காம கிளாஸ்க்கு அப்புறம் காமெண்ட் பண்ணுங்க. கிளாஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. உங்களோட காமெண்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். காமெண்ட் பண்ணாம மறக்க கூடாது. கிளாஸ்க்கு அப்புறம் எல்லாரும் காமெண்ட் பண்ணுங்க. அபவுட் கிளாஸ் எப்படி இருக்கிறது ப்ளீஸ் காமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸோ தட் இஸ் வாட் சப்போர்ட். ஓகே ரைட். இன்னைக்கு பார்த்தா 6:30 to 8:45 ஆல்மோஸ்ட் 2 மணி நேரம் செஷன். ஸோ நாளைக்கு 6:30 நாளைக்கு 6:30 செஷன். தேங்க்யூ. வணக்கம். தேங்க்யூ. டேக் கேர்.